सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा। जय जानकीकान्तस्मरणं जय जय राम राम। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। जय सद्गुरुनाथ भगवान की जय। समस्त भागवदल को जय। हे गुरु विष्णु भजे, हे गुरु ब्रह्मं भजे, हे गुरु कमल नयनं भजे, हे गुरु कर कोमलं भजे, हे गुरु पाद पंकजं भजे, हे गुरु विद्यारूपं भजे, हे गुरु ज्ञान वैराग्यं भजे, हे गुरु मोक्ष साधनं भजे, हे गुरु वेदारूपं भजे, हे गुरु वेदात्म स्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे। उन्दिपूत उत्तमने वाळि उयर्वेदनायगने वाळि उलகளந்தமாயவனே வாழி ஓதியே உணர்த்திய நாயகனே வாழி வித்தில்லா பொருளே வாழி விந்தையே வந்தாய் நீ வாழி ஒப்பில்லாமாயவனே வாழி உலகளந்தோனே என் குருவே சரணம். கஸ்தூரி திலகம் லலாட்டபடலே वक्षस्थले कौस्तुभं नासाग्रे नवमौक्तिकं करतले वेणुं करे कङ्गणं सर्वाङ्गे हरिचन्दनं च कलयन् कण्ठे च मुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि। नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःख शमनः तं नमामि हरिं परं। वसुदेव सुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। अगलगिल्लेन इरैयुमेன்று अलर्मेल मंगै उरै मार्बा निगरिल पुगழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆள்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அழகான ஒரு மனுஷ வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. மனுஷ வாழ்க்கையே விசேஷம்தான். இதில் நாயோட வாழ்க்கை இல்லாட்டி பக்ஷியோட வாழ்க்கை
மரங்களுடைய வாழ்க்கை, பூச்சிகளுடைய வாழ்க்கை, இப்படி பலவிதமாக நாம் பிரிக்கலாம். எப்படி எப்படி பிரித்தாலுமே இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகான அனுபவம். ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப் இஸ் நத்திங் பட் எக்ஸ்பீரியன்ஸஸ். எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவம். இது சிலது மட்டும் நம்ம சொல்லுவோம், இது கசப்பான அனுபவம் அப்படின்னு சொல்லுவோம். சிலதெல்லாம் ஹாப்பி அனுபவம்ன்றது. எதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலையோ அதெல்லாம் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவ்வளோதான். எதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இவ்வளோதானே ஒழிய வாழ்க்கைன்றது அனுபவம் இல்லை. சக்ஸஸ் ஃபெயிலியர்லாம் ஒன்றுமே கிடையாது. ஹாப்பினஸ் அண்ட் லெசன்ஸ், இவ்வளோதான். லெசன்ஸ் எல்லாமே அப்கிரேட் ஆகிறதுக்கு, ஹாப்பினஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு, இவ்வளோதான். லைஃப்பில் ப்ராஃபிட், லாஸ், இல்லாட்டி சக்ஸஸ், ஃபெயிலியர், இதெல்லாம் ஹியூமன் மைண்டு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். இப்போ சிங்கம், புலியெல்லாம் எடுத்துட்டோம்னா அது சக்ஸஸ், ஃபெயிலியர், இந்த ரேட்ஸ்லாம் வச்சுக்காது. இப்போ நாம் தான் நிறைய கனெக்ட் பண்ணுறோம், இவ்வளோ சக்ஸஸ் ரேட்டு, இவ்வளோ ஃபெயிலியர் ரேட்டுன்னு. இந்த சிங்கம், புலியெல்லாம் எடுத்துட்டோம்னா காட்டுக்கு ராஜா, நல்ல பலசாலி, டெய்லி ஏதான ஒரு மிருகத்தை அடித்து தான் அதுக்கு சாப்பிட்ணும். பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனாலும் ஏதான ஒரு இறையை அடிக்கணும், சாப்பிடணுன்னா எல்லா கால்குலேஷனும் பண்ணணும். அதுக்கு பதுங்க தெரியணும், அமைதியாக ரொம்ப நேரம் காத்துருக்க தெரியணும், அதுக்கப்புறம் பாய தெரியணும். பாயும் பொழுது அந்த மிருகங்கள் ஓடினாலும் துரத்தவும் தெரியணும், துரத்தி போய் பிடிக்கவும் தெரியணும். இது ஏதோ ஒன் ஃபைன் டே நடக்கிற விஷயங்கள் இல்லை, டெய்லி ரொட்டீன். ஆனால் எந்த சிங்கமும் எந்த புலியும் இன்றைக்கி எந்த மானை அடிக்க போகிறேன்னு தெரியல, இன்றைக்கி எங்கெல்லாம் ஓடணும்னு தெரியல, இன்றைக்கி எத்தனை தூரம் ஓட போகிறேன்னு தெரியலன்னு யோசிக்காது. அது பாட்டு இன்றைக்கி எனக்கு மான் வேணும், இல்லாட்டி இன்றைக்கி என்ன கிடைக்கிறதோ ஆகாரம் வேணும்னு அது லைஃப்பில் திஸ் இஸ் மை ரொட்டீன். அந்த ரொட்டீனை முதல்ல என்ஜாய் பண்ணுற மனோபாவம் நமக்கு விருத்தியாகும். நமக்கு எல்லோரும் ரொட்டீனை ஸ்கிப் பண்ணுறதுலேயே தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். ரொட்டீன் தான் நிஜமாகவே நம்மளுடைய பேக் போன் ஆஃப் த லைஃப். ரொட்டீன் தான் நமக்கு அவ்வளவு அழகாக ஒரு டைம் ஸ்கெடியூல் கொடுத்துருக்கு. ரொட்டீன் தான் நிஜமாகவே நம்மளை ஒரு உயிர்ப்போட வச்சுருக்கு. ஸோ மரங்கள், செடிகள், பறவைகள், பூச்சிகள், இது எல்லாத்துக்கும் ஒரு ரொட்டீன் உண்டு. நம்ம லைஃப்லேயும் ரொட்டீன் உண்டு. அந்த ரொட்டீன் பகவானுடைய அனுக்கிரகம். ஒவ்வொரு நாளுமே அழகான அனுபவங்கள் அப்படி பேக் பண்ணி நம்மக்கிட்ட பகவான் ஒரு கிஃப்ட் ராப்பர், நிஜமாகவே ஒரு கிஃப்ட் ராப் பண்ணி தான் ஒவ்வொரு டேவும் பகவான் கொடுக்குறான். நம்ம தான் இது பழைய ரொட்டீன், சரி காத்தால எழுந்துக்கணும், இந்த வேலையை பண்ணணும், மத்தியானம் ஆயாச்சா இந்த வேலை பண்ணணும், ராத்திரி ஆயாச்சா இதை பண்ணணும், அவ்வளோதான். நாம் தான் இதை ஒரு நார்மல் ஆக்கிட்டோமே ஒழிய சாதாரணமாக ஒவ்வொரு நாளுமே கிஃப்ட் ரேப் பண்ணி பகவான் இந்தா என்ஜாய் திஸ் டேன்னு கொடுக்குறான். அது ஓப்பன் பண்ண பிறகு தான் வி நோ வாட் ஆர் த எக்ஸ்பீரியன்சஸ் தேர் அப்படின்னு. ஸோ அக்செப்ட் த லைஃப் அண்ட் கோ ஹெட். அதுவும் நம்ம புராணங்கள், இதிகாசங்கள், ஆழ்வார்களுடைய வைபவங்கள், பக்தாளுடைய சரித்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டோம்னா லைஃப் இது எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குது. அது பிறந்தாச்சு, அப்படி அழகாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜர்னி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு அனுபவங்களாக வர்றது, எல்லா அனுபவங்களையும் சேகரிச்சுண்டு நாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கோம். இதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம். பிறந்த குழந்தையாக இருந்த பொழுது நம்ம ஸ்ட்ரென்த்து வேறு, 4 மாதம் ஆனோன்னு நம்ம ஸ்ட்ரென்த்து வேறு, நீஞ்ச ஆரம்பித்த பிறகு நம்ம ஸ்ட்ரென்த்து வேறு, தவழ ஆரம்பித்த பிறகு, நடக்க ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து வேறு, ஓட ஆரம்பித்த பிறகு, பேச ஆரம்பித்த பிறகு, பள்ளிக்கூடம் போனதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரென்த்து வேறு, அடுத்தடுத்த கிளாஸ் போகும்பொழுது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்ம அப்கிரேட் ஆகிட்டே தான் இருக்கும். இன்னி வரைக்கும் லைஃப் அப்கிரேடேஷன் ப்ராசஸ் தான். நமக்கு எப்போனா இந்த டிரான்சிஷன் டைமில் அப்படியே ஒரு தடுமாற்றம் வரும். இந்த டிரான்சிஷன் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் பெரிய ட்ராபேக் தான். இந்த 5ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம், 6ஆம் கிளாஸ் போகிறோம், ஜாலியாக போவோம். அங்கே போனால் புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா, புது டீச்சர் வருவா, 2 நாள் அப்படியே பான்னு இருக்கும். திருப்பி 5ஆம் கிளாஸ்க்கே போயிடலாமா? ஏன்னா நமக்கு அந்த ரொட்டீன், அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும்.
ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் டிஸ்டர்ப் ஆனதுனால தான் நம்ம லைஃப்பில் நாம் அப்கிரேட் ஆகிருக்கோம்னு நாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு அது பழகி போயிடும். இந்த 6ஆம் கிளாஸ் பழகி போயிடும், திருப்பி 7ஆம் கிளாஸ் போகும்போது இதே தான் தோணும். இப்போ லைஃப்ன்றது கம்ப்ளீட்டாக ஒரு அப்கிரேடேஷன் ப்ராசஸ். இதில் என்னெல்லாம் வர்றதோ அப்படியே ஏற்றுக்கோங்க. நெவர் எவர் கம்பேர் யுவர் லைஃப் வித் எனி ஒன் எல்ஸ். நமக்கு எப்படா டல் ஆகிறோம், நம்ம லைஃப் ஏன் இப்படி தண்டமாக இருக்குது, நம்ம லைஃப்க்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எப்போ தோணும்னா when we are comparing ourselves to others. ஒவ்வொரு லைஃப்பும் இங்கே யூனிக். இந்த முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி நம்ம ஒன்று சொல்கிறோம், அதுவே பைத்தியகாரத்தனம். முயலோட லைஃப் ஸ்டைலே வேறு, ஆமையோட லைஃப் ஸ்டைலே வேறு. ஆமையோட ஆனால் இன்னொரு ஆமையை போட்டு இதில் எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்த்தா நியாயம். முயலோ பூமியிலே வாழறது, ஆமையோ நீர் நிலம் ரெண்டுத்துலேயும் வாழறது. அதோடைய லைஃப் ஸ்டைலே வேறு, அதனுடைய பர்பஸ் சர்வைவல் கெப்பாசிட்டியே வேறு, இதனுடைய சர்வைவல் கெப்பாசிட்டியே வேறு. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் போட்டி வச்சு விட்டு முயலுக்கும் ஆமைக்கும் நாம் பேசிகிட்டு இருக்கோம். அவசியமே கிடையாது. நம்ம லைஃப் இது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை. இந்த லைஃப்பை சுவாமி எக்ஸ்க்ளூசிவாக நம்மளை மட்டுமே நம்பி தான் ஒப்படைச்சிருக்கார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பை யாரை நம்பியும் சுவாமி ஒப்படைக்கவில்லை. இதுதான் ட்ரூத். இது பிட்டர் ட்ரூத்லாம் கிடையாது, இட்ஸ் அ ட்ரூத். இதுதான் உண்மை. உங்களை நம்பி மட்டும்தான். ஏன்னா சுவாமி நம்மளை நம்பி தான் இந்த உடம்பை ஒப்படைச்சிருக்கார். இந்த உடம்பு நம்ம பார்க்கறது, நடக்கிறது, சாப்பிட்றது, நமக்கு பசிக்கிறது நமக்கு தானே தெரிகிறது, நமக்கு வேர்க்கிறது நமக்கு தானே தெரிகிறது, நமக்கு குளிர்றது நமக்கு தானே தெரியுது. இந்த வீட்லேயே சமயத்தில் 2-3 பேர் இருப்போம். ஒரு ஃபேனை ஃபுல்லாக வச்சு ஏசியாக 15 வச்சு இழுத்து போதின்னு தூங்குவா. பக்கத்தில் இருக்கா, இதுக்கு இப்படி பண்ணுறா, ஏதான் ஒன்றுத்து ஆஃப் பண்ணலாமா, இல்லை எனக்கு தான் சௌகரியம் அப்படின்னு. ஏன்னா அவரவர்களுடைய அந்த பாடி கண்டிஷன் அவரவர்கள் தானே ஃபீல் பண்ண முடியும். எல்லாருமே ஒரு கல்யாண விருந்தில் போய் சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்ற குவான்டிட்டி, சாப்பிட்ற மெத்தட், எந்தெந்த வஸ்துக்கள் எவ்வளோ எடுத்துக்கிறோன்றதெல்லாம் இண்டிவிஜுவலுடைய டேஸ்ட்டு, அவசியம், பசி, அந்த சமயத்தில் இருக்க டைம், இது எல்லாத்தையும் பொறுத்து அமையும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் வச்சுட்டு இருந்தோம்னா லைஃப் சரி வராது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யார்ட் ஸ்டிக் உண்டு. காத்தால் எழுந்துக்கும் போது ஒரு யார்ட் ஸ்டிக், ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னா அடுத்த யார்ட் ஸ்டிக், ஒரு 1 மணி நேரம் ஆயாச்சுன்னா இன்னொரு அளவுகோல் மாறி போயிடும். ஆஃபீஸ் கிளம்புறோம்னா அப்போ அளவுகோல் மாறி போயிடும். ஆஃபீஸ் போயாச்சுன்னா ஒரு அளவுகோல், ஆஃபீஸில் ரிலாக்ஸ் டைம் ஒரு அளவுகோல். காத்தால் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஈவினிங் வரமாட்டோம் நிச்சயமாக. இப்போ அளவுகோல் மாறி போயிடும். திரும்பி ராத்திரி வரும்பொழுது அளவுகோல் மாறி போயிடும். ஸோ ஹோல் டேலேயே நம்ம யார்ட் ஸ்டிக் மாறிண்டே இருக்கும். வெயில், மழை, குளிர், கூட இருக்க மனுஷா, சிச்சுவேஷன்ஸ், இது எல்லாத்தையும் பிராதான்யமாக வச்சுண்டு நம்மளுடைய எல்லாமே மாறுபடும். இப்போயே கரண்ட்டு போயாச்சு, ஆனால் இந்த லைட் போடுறோம் தான், ஐயோ கரண்ட்டு போயிடுதே அப்படின்னா எவ்வளோதான், கரண்ட்டு போயாச்சு, அட்லீஸ்ட் இந்த லைட்டு இன்வெர்டரோட கனெக்ட் ஆகிருக்கு, தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி இவ்வளோதான் பகவான். இப்போ அதை ஏற்றுட்டோம், இப்போ இதையும் ஏற்றுக்கணும். ஸோ இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இந்த டிரான்சிஷனை நம்ம அக்செப்ட் பண்ணும் பொழுது ஹாப்பினஸ் இஸ் தேர். நம்ம ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு விஷயத்தையும் கவலைப்பட ஆரம்பிச்சுட்டு இருந்தால் கவலைப்பட்டுகிட்டே இருக்கலாம். குழந்தைகள் பிறந்தாலும் கவலை, அப்புறம் அது ஸ்கூலுக்கு அனுப்பினா அது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு கவலை, ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு இப்படி படுத்துறதேன்னு கவலை, எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுகிட்டே இருந்தோம்னா அப்புறம் லைஃப் எப்போ தான் என்ஜாய் பண்ண போகிறோம்? லைஃப் எப்போ தான் என்ஜாய் பண்ணுறது? லைஃப்ன்றது என்ஜாய்மெண்ட். என்ஜாய்மெண்ட்னா உடனே நிறைய யார்ட் ஸ்டிக் வச்சுருக்கோம், அப்படிலாம் கிடையாது. இந்த லைஃப்பில் நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ, அடுத்த வாழை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கான பரிபூரண உரிமையும் அதிகாரமும் தெய்வம் கொடுத்துருக்கு. அது நோ டவுட், அதில் சந்தேகமே வேண்டாம். எல்லாமே தாமரையாக இருக்கணும் அவசியம் கிடையாது. மகிழம்பு இத்னூண்டு தான் இருக்கும், ஆனால் சர்வசாதாரணமாக கிடச்சிடும். பவழமல்லி அவ்வளோ அழகாக இருக்கும், கஷ்டப்பட்டு பெருக்கவே வேண்டாம், தானாக மரத்தை உலுக்கினாலே கீழே விழுந்துடும். தாமரை ஜோராக தான் இருக்கா, ஆனால் இறங்கி பறிக்கிற தைரியம் எத்தனை பேருக்கு உண்டு? அந்த சகதியில் போய் தாமரை தண்டில் காலெல்லாம் மாட்டிண்டு தாமரையை பறிச்சுட்டு மீண்டு வரணுமே. அப்போ நமக்கு அழகான ஒரு லைஃப் இருக்குது, அழகான ஒரு உடம்பு இருக்குது. முதல்ல நமக்கு என்ன வேணுன்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும். உன்னை எறிந்தால் அவ்வளோதான். நம்மளை நாம் அறிஞ்சுக்கணும், நமக்கு என்ன வேணும், என்ன வேண்டாம், நமக்கு எது கம்ஃபர்ட் ஜோன், நமக்கு எது திருப்தி. இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிஞ்சிக்க லைஃப் ஜோராக அப்படி மலர்ந்துடும். இது ஒரு ப்ராசஸ்,
ஒன் ஃபைன் மார்னிங் வந்து எல்லாம் அப்படியே எல்லாம் புரிஞ்சிடாது. ஒவ்வொன்றா டைம் வில் ரிவீல். எல்லாம் ஒரே நாளில் தெரிஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் லைஃப்பில் வேறு என்ன பண்ணுறது, போர் அடிச்சிடும். எல்லாமே புரிஞ்சாச்சு, எல்லாமே தெரிஞ்சாச்சு, இது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, அறிஞ்சிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போகிறோம்? நிஜமாவே போர் அடிச்சிடும் லைஃப். எந்தெந்த காலகட்டத்தில் எதை சுவாமி புரிய வைக்கிறாரோ அது அப்படியே புரிஞ்சு நம்ம சொல்லுவோம், இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சால் நல்லா இருந்திருப்பேன். அப்போ அவ்வளோதான் தெரியணும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம்னா ட்ரையாக இருக்கும் லைஃப். அந்த சமயத்தில் அந்த ஞானம், அந்த நாலேஜ் மோர் தென் இனஃப். இந்த சமயத்தில் தான் இந்த நாலேஜ், இந்த ஞானம் ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா தான் ஒரு ரியலைசேஷன் வரும். முன்னாடியே ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் நினச்சிருக்கோம் ஒரு விஷயம் முன்னாடியே ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அந்த சம்பவம் நடக்கும். ஒரு சம்பவம் நடந்த பிறகு தான் ரியலைசேஷன்றது வரும். அதுக்கு முன்னாடி ரியலைசேஷன் வராது. ஓட ஆரம்பித்த பிறகு தானே ஓட்டம்னா என்னன்னு தெரியும். தவழும் பொழுது ஓட்டம்னா என்னன்னு தெரியாது. தவழும் பொழுது பேலன்ஸே கிடையாது, நிற்கிறதுக்கே பேலன்ஸ் இல்லையே. அப்போ ஓட ஆரம்பித்த பிறகு தான் அதோட விஷயம் தெரியும். கீழே விழுந்த பிறகு தான் வலி தெரியும். திரும்பி எழுந்த பிறகு தான் நம்ம கெப்பாசிட்டி தெரியும். ஓடாமல் விழாமல் நடக்காது. ஓடணும், விழணும், திரும்பவும் எழுந்துக்கணும், திரும்பியும் ஓடணும். இதுதான் லைஃப். இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் டில் த லாஸ்ட் பிரீத். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுட்டே இருப்போம். ஃபைன் டியூனிங் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் லைஃப். லைஃப்பில் எல்லாம் தெரிஞ்சாச்சு அப்படின்னா கிடையாது. அதனால் இது ஒரு அழகான ஒரு ஜர்னி. இந்த மலைப்பாதையெல்லாம் போனோம் வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பெண்ட்லேயும் மேலே ஏறுவோம், வளைஞ்சு ஏறுவோம். இது ஏற வியூ மாறிகிட்டே இருக்கும். மலை அடிவாரத்தில் ஒரு வியூ இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாவ் அப்படின்னுவோம், ரெண்டாவதுக்கு இன்னும் ஒரு வாவுன்னும், மேலே போக இன்னும் வைடு வியூ. லைஃப் அப்படி தான். நாம் இவ்வளவு நாள் அப்கிரேட் ஆகி வந்த பிறகுதான் லைஃப்பை பற்றி ஒரு பெரிய ஒரு வியூ கிடச்சிருக்கு. ஒரு வயசு அந்த வியூ கிடையாது. ஒரு வயசு அந்த வியூ கிடைக்கக்கூடாது. 5 வயசில் அந்த வியூ கிடைக்கக்கூடாது. 15 வயசில் தான் அந்த வியூனா 15 வயசில் தான் தெரியணும். 25 வயசுனா 25 வயசு தான். 35 வயசுனா 35 வயசு தான். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை கொண்டது தான் நம்முடைய வாழ்க்கை. அதனால் இது ஒரு ப்ராசஸ். இது கடைசி வரைக்கும் உண்டு. என்னடா புதுசாக கிளம்புறது, என்ன புதுசாக கிளம்பும். கொரோனான்ற ஒரு 10 வருஷம் முன்னாடி யாருக்கா தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? அது எப்படி ஹேண்டில் பண்ண கூட நமக்கு தெரியாது. ஆனால் அதுலேயும் வாழ்ந்தோம், அதையும் தாண்டினோம், வாழ்ந்துன்னு தானே இருக்கும். அப்போ லைஃப் இப்படித்தான். இதில் ஒன்றே ஒன்று, இந்த ப்ராசஸில் நாம் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம், நாம் வீக் ஆகலை. எமோஷ்னலி அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும், அதுக்கு பேர் வீக்னஸ் கிடையாது. எமோஷனல் டிஸ்டர்பன்ஸுன்றது காமன், இது எல்லாருக்கும் உண்டு. திருநாய் வரைக்கும் உண்டு. திருநாய் அங்கேயே தான் உட்காந்துருக்கும், நம்ம தெரிஞ்சவாடே பக்கத்தில் பான அப்படின்னு நடுங்கு தான் செய்யும். அதுக்கு அவ்வளோதான். அது எப்படி ஸ்வபாவம். ஆஹார நித்ரா பயமை துணானி. ஆஹாரம், நித்ர, பயம் இதெல்லாம் காமன் டு எவ்ரி லிவிங் பீயிங். சிங்கமாக இருந்தாலும் உண்டு, சுறா மீனுக்கும் உண்டு, காக்கைக்கும் உண்டு, பூச்சிக்கும் உண்டு. நமக்கு ரொம்ப வருஷம் பழகினா காக்கையாக இருந்தாலும் நம்ம சாப்பாடு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கும், ரொம்ப உரிமையோடெல்லாம் பக்கத்தில் வந்துடாது. ஸோ வாழ்க்கை அப்படின்றது அழகான ஒரு பார்ட். சில சந்தர்ப்பங்களில் அதில் பாலைவனத்தில் நடப்போம், சில சந்தர்ப்பத்தில் கடலோரம் கால் நனைச்சின்னு போகும், சில சந்தர்ப்பங்களில் மலையில் ஒரு ஜேர்னி இருக்கும், சில சந்தர்ப்பங்களில் வயல்களுக்கு நடுவில் இருப்போம், சில சந்தர்ப்பத்தில் ஆளே இல்லாத அத்வானத்தில் நடந்துட்டுருப்போம், சில சமயம் ஒரே கச்சன்னு மார்க்கெட்டுக்குள்ளே நடந்துட்டுருப்போம். லைஃப் இப்படி தான். சில சமயங்கள் நம்ம கூட அப்படியே கூட்டமாக ஆள் இருப்பா, சில சந்தர்ப்பம் நம்ம மட்டும் தனியாக. ஆனால் ஒன்று எல்லா ட்ராவல்லையும் நாம் உண்டு. நம்ம கூட இருக்கிறவா எல்லா இடத்துலையும் வருவாளாம் கிடையாது. ஆனால் பாலைவனமோ கடற்கரையோ மலையோ எங்கேயா இருந்தாலும் நாம் ட்ராவல் பண்ணுவோம், கூட இருக்கக்கூடிய ட்ராவலர்ஸ் மட்டும்தான் மாறுவாளே ஒழிய நம்ம ஜேர்னி நாம் முடிக்கிற வரைக்கும் உண்டு. யார் வந்தாலும் யார் போனாலும் யார் வரலைன்னாலும் த ஜேர்னி கண்டினியூஸ். இதில் என்னெல்லாம் அனுபவங்கள் உண்டோ இது எல்லாம் எடுத்துண்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். அவ்வளோதான். இது ஒரு ஃபிக்ஸ்டாக இப்படி தான் லைஃப்னு கிடையாது. இது சமயத்தில் லெஃப்ட் ஹேண்டு திரும்புவோம், முட்டு சந்தாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கேன்னு திரும்பியா முட்டு சந்தாக இருக்கும். ரைட் ஹேண்ட் கூட்டமாக இருக்கேன்னு பார்த்தா அதுதான் NH ரோடாக இருக்கும். என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான். ஸோ அதுலேயும் போக பழகிக்கணும். அக்செப்ட் த லைஃப் ஆஸ் இட் இஸ், கோ வித் த ஃப்ளோ.
இந்த கோ வித் த ஃப்ளோ தான் இவ்வளோ கொண்டு விட்டுருக்கு நம்மளை. நம்ம தனியாக அகெயின்ஸ்ட் எங்கேயுமே போகலை. சில இடங்களில் கரண்ட் ஜாஸ்தியாக இருந்தது, அந்த இடத்த கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீந்தினோம். சில இடங்களில் ஜாலியாக இருந்தோம், போட்டில் உட்காந்தோம், அப்படி தள்ளிட்டு போயிடுது வாழ்க்கை. சில சந்தர்ப்பங்களில் போட் லைஃப் உட்காந்து அது வாட்டுக்கு போகும். சின்ன குழந்தையா இருக்கும்போதெல்லாம் நாம் பிரயத்தனம் பண்ண மாட்டோம், அப்பா அம்மா பிரயத்தனம் பண்ணுவோம், அப்பா அம்மா போட்டை ஓட்டுவா, நாம் ஜாலியாக வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போட்டை நீயே ஓட்டு, நம்ம எடுத்து துடுப்பை கொடுத்துருவா, ஓட்டும் பொழுது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது ஜாலியாக இருக்கும், அதுக்கப்புறம் அது பழகிடும், அதுக்கப்புறம் தூங்கிட்டே கூட ஓட்டுவோம். இவ்வளோதான் விஷயம். ஸோ வாழ்க்கை நம்மளை விதவிதமான அனுபவங்களை கொடுத்து நம்மை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நம்மளுடைய ப்ளஸ், நம்மளுடைய மைனஸ், நம்மளுடைய ஹாப்பினஸ், இட்ஸ் ஆல் அபவுட் ரியலைசேஷன் அபவுட் அவர் செல்ஸ். நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு, அடுத்த ஆளை புரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே. நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட வீக்னஸ் என்ன, என்னோட ஹாப்பினஸ் என்ன, என்னோட தேவை என்ன, எங்கே நான் பைத்தியக்காரத்தனம் பண்ணேன், எங்கே நான் முட்டாள்தனம் பண்ணேன். எஸ் பண்ணியிருப்போம், பண்ணாமலாம் இருக்க முடியாது, பைத்தியக்காரத்தனம் பண்ணுவோம், கில்ட்டி ஃபீலிங் வரணும், அந்த கில்ட்டி ஃபீலிங் தாண்டி ஓவர்டேக் பண்ணி வரணும். எஸ் ஐ மேட் எ மிஸ்டேக், ஸோ வாட், புதுசாக ஆரம்பிக்க வேண்டிய அவ்வளோதானே. மிஸ்டேக்கே பண்ணலன்னா அப்புறம் லைஃப் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்? குட் டெசிஷன் எப்போ தெரியும்? ஒரு பேட் டெசிஷன் எடுத்த பிறகு தான் குட் டெசிஷனே தெரியும். டெசிஷனே எடுக்காத வரைக்கும் குழப்பத்திலே இருப்போம். அட்லீஸ்ட் கில்ட்டி ஃபீலிங் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம், பேட் டெசிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ மேட் த டெசிஷன், அட்லீஸ்ட் நான் டிசைட் பண்ண எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது யார் தருவா? என் லைஃப்க்கு நான் ஒரு டெசிஷன் எடுத்தேன்ற ஒரு திருப்தி இருக்கேன். நான் அது சரியான டெசிஷனோ தப்பான டெசிஷனோ, அட்லீஸ்ட் ஐ மேட் அ டெசிஷன், அதோட என்ன கான்சிக்வன்சஸோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இது டெசிஷனே எடுக்காமல் அப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட டெசிஷன் எடுத்து அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. அட்லீஸ்ட் ஜேர்னியில் இருக்கோமே, வி ஆர் இன் த ஜேர்னி, வி ஆர் இன் த ப்ராசஸ், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் பெயின் இருக்கு, இந்த ப்ராசஸில் நாம் பலவிதமாக பக்குவப்படுகிறோம். இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பக்குவப்பட்டுட்டே தான் இருப்போம், ஃபைன் டியூனிங் நடந்துகிட்டே இருக்குது நம்மளை சுற்றி. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனுஷாலும் நம்மளை ஒவ்வொரு விதத்தில் செதுக்கின்னு இருக்கா, இதுதான் உண்மை. ஸோ இந்த ப்ராசஸை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் சிம்பிள். லைஃப்னால் வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ ப்ராசஸ் கோயிங் ஆன். இதில் விதவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் வருது, ஒவ்வொன்றும் படிச்சுட்டே இருக்கும், ஒவ்வொன்றும் பாடம் கற்றுக்கிறோம், ஒவ்வொன்றத்துலேயும் மீண்டும் 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 நாம் நம்மளை மேலே வசத்திட்டு போயிட்டே இருக்கோம். அப்கிரேடேஷன் ப்ராசஸ் தான் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம சனாதன தர்மத்தில் நிறைய ராமாயணம், பாகவதம், மகாபாரதம், பக்த வைபவம் நிறைய சொல்லியிருக்கா. எல்லாம் என்னடான்னா லைஃப் இதான், இப்படி தான் இருக்குது, இதில் தான் வாழணும், இந்த லைஃப்பில் இவர்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடச்சது, இந்த அனுபவங்களை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. வாழ்க்கையில் சில அனுபவங்கள் நாமே அனுபவிக்கணும். இப்போ காஃபி சாப்பிட்றோம், சாப்பாடு சாப்பிட்றோன்னா நாம் சாப்பிட்டா தான் சரியாக வரும். மொட்டை மாடியே குதிச்சா அப்படின்னு நம்ம குதிச்சு பார்க்கணும், குதிச்ச வாழை பார்க்கணும். சில அனுபவங்கள் அடுத்த வாழை வச்சு கற்றுக்கணும், சில அனுபவங்கள் நாம்ளாம் என்ஜாய் பண்ணணும். தூங்குற வாழை பார்த்து நன்னா தூங்கினாலும் சொல்கிறோம், நாம் தூங்கினா தான் நமக்கு சமாதானம். சிலதெல்லாம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், சிலதெல்லாம் அடுத்த வாழை பார்த்து ரைட் இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு. இப்போ ஆற்றுல 2-3 குழந்தைகள் இருந்தால் மார்க் கம்மியாகிடுது, சேட்டை பண்ணி அம்மா ஒரு குழந்தைய அடி அடித்தா மற்ற 2 குழந்தை அமைதியாக உட்காந்துரு, எப்பா நாம் அட்டகாசம் பண்ணால் நமக்கும் விழும்னு அதை வச்சுட்டு இது 2 வாழை சுட்டின்னு உட்காந்துரும், அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு விசேஷமானது. ராமனாக இருக்கட்டும், கிருஷ்ணனாக இருக்கட்டும், பாண்டவர்களாக இருக்கட்டும், திரௌபதியாக இருக்கட்டும், எல்லாருடைய லைஃப்பும் பெட் ஆஃப் ரோசஸ் இல்லை. எல்லாருடைய லைஃப்லேயும் சேலஞ்சஸ், இது ப்ராப்ளம்லாம் நான் சொல்ல மாட்டேன், சேலஞ்சஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சவால்கள் தான் வாழ்க்கை. அதனால தான் ராமனுடைய லைஃப் அவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறோம். ஒன்றும் வேண்டாம், இன்றைக்கி அயோத்தியாவில் ராமர் கோவிலில் 500 வருஷம் கழிச்சு அந்த தர்ம கொடி ஏற்றிருக்கு. 500 வருஷம் ராமாயணம், ராமன் இந்த தேசத்தினுடைய அடையாளம். 500 வருஷமாக அவனுக்கு கோவிலும் இல்லை, 500 வருஷமாக அந்த தர்ம கொடியும் இல்லை. ஆனாலும் ராமநவமியும் ராமநாமும் இருந்துட்டு தான் இருந்தது. ஒரு அடையாளமே இல்லைன்னா கூட அவன் பாட்டுக்கு இங்கே இருந்துட்டு தான் இருந்தான். அவன் லைஃப் அவ்வளவு சேலஞ்சஸ் ராமனுடைய லைஃப்பில். ஒரு காமன் மேனுக்கு லைஃப்பில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருமோ, அவமானம், நம்பிக்கை துரோகம், எதிர்பாராத ஏமாற்றங்கள், தொலைக்கிறது, நஷ்டப்படுறது, தேடுறது, எல்லாம் கலந்து கட்டினது தான் ராமனுடைய லைஃப். அதனால் ராமனுக்கு எல்லாம் ஈஸியாகலாம் ஒன்றும் நடந்துடலை. அழகாக அதுவும் இன்றைக்கி விவாக பஞ்சமி,
ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணமான நாள் இன்னைக்கு தான். நம்ம ஊர்லலாம் பங்குனி உத்திரம் சொல்லுவோம். வடக்கில் மிதிலா, அதுக்கப்புறமா அயோத்தியா, இங்கெல்லாம் பார்த்தோம்னா சீதாராமனுடைய வெட்டிங் ஆனிவர்சரி டே இந்த மார்கழி மாதம். அவளுக்கு இப்போ மார்கழி ஆரம்பித்தாச்சு, சாந்திர மாத கணக்கில் மார்கழி ஆரம்பித்தாச்சு. சாந்திர மாத கணக்கிலே அமாவாசை டு அமாவாசை ஒரு கணக்கு உண்டு, பௌர்ணமி டு பௌர்ணமி ஒரு கணக்கு உண்டு. நமக்கு மட்டும்தான் சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சுண்டு சௌர மாதம். அதன்படி பார்த்தா இப்போ மார்கசீஷ சுக்லபக்ஷ பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி தினம்தான் விவாக பஞ்சமின்னு சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணமான தினம். அதுக்கே சுவாமி அவ்வளவு அழகாக வந்து வில்லெல்லாம் எடுத்து நானை ஏற்றி தன்னை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நேராக போனால் சீதாவை கல்யாணம் பண்ணிட்டாலாம் கிடையாது. சரி, கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சுன்னு பார்த்தா உடனே பரசுராமர்னு ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது. அதையும் தாண்டித்தான் வர வேண்டியிருக்கு. வாழ்க்கை இப்படித்தான். அழகான ஒரு நாள் இது. அதே மாதிரி இன்றைய தினம்தான் ரொம்ப ஜோராக அலர்மேல் மங்கா தாயாருடைய அவதார தினம். திருச்சானூர், ஆக்சுவலாக அது திருச்சுகன் ஊர், சுகபிரம்மம் இருந்த ஊர், அதனால திருச்சுகனூர்னு பேர். காலப்போக்கில் திருச்சானூர்னு ஆயிடுது. சரியாக சொல்லணும்னா திருப்பதி மேலே திருமலா. நம்ம மட்டும்தான் மேலே திருப்பதி கீழ் திருப்பதின்னு சொல்லுவோம். திருப்பதி திருமலா தான். அந்த அலர்மேல் மங்கா தாயாருடைய கோவில் பின்னாடி ஒரு குளம் உண்டு, பத்ம சரோவரம்னு பேர். அந்த பத்ம சரோவரத்தில் பத்மத்திலிருந்து தாயார் ஆவிர்பவிச்ச நாள் இன்று. சொல்கிறத பார்த்தா அவரோட பர்த்டே. அதனால் பத்மாவதினே திருநாமம். இன்றைக்கி அங்கே பக்கத்தில் ஒரு சூரிய நாராயணர் கோவில் உண்டு, அலர்மேல் மங்கா தாயார் சன்னதி பார்த்து கரெக்டாக குளத்து பக்கத்தில் சின்ன கோவில் தான். அந்த சூரிய நாராயணர் கோவில் அவ்வளோ பழசு. திருப்பதி பெருமாளுக்கு முன்னாடி வாழலாம் உண்டு. சூரிய நாராயணர் கோவில் தான், பத்மாவதி தாயார் கோவில் தான் புதுசு. சூரிய நாராயணர் கோவில் அவ்வளவு பழசு. அந்த பத்ம சரோவரத்திலிருந்து தாயார் ஆவிர்பவிச்ச அழகான ஒரு தினம் இன்றைய தினம். வாழ்க்கையில் நம்ம சனாதன தர்ம திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறது, பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஹோல்ட் த ஃபெய்த். ட்ரஸ்ட் த ப்ராசஸ், ஹோல்ட் த ஃபெய்த். அவ்வளோதான். எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு மட்டும்தான் நடக்கிறது. என்னெல்லாம் நடந்ததோ நல்லது தான் நடந்திருக்கு. என்னெல்லாம் நடந்துட்டுருக்கோ நல்லது தான் நடக்கிறது. என்னெல்லாம் நடக்க போகிறதோ நல்லது மட்டும்தான். ஏன்னா சமயத்தில் மனசு நம்ம குழப்பம். நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோ, இப்படி எடுத்திருக்க வேண்டாமோ, இது சரியா தப்பா, ஏதோ டெசிஷன் எடுத்துட்டோம். இன்றைக்கி இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். லெட் பி ஹாப்பி ஹியர். இதில் என்ன நன்மைகள் உண்டு, இதை தான் நம்ம பார்க்க முடியும். இது நடக்கலைன்னா யோசிச்சுட்டே இருக்கலாம். நடக்கலைன்னா, நடந்திருக்காமல் இருந்திருந்தா, இதுக்கெல்லாம் பதிலெலாம் கிடையாது. இப்படி நிறைய யோசிக்கணும், நிறைய டைம் இருக்குதுன்னு அர்த்தம். யாராவது இப்படி நிறைய யோசிக்கிறான்னா நிறைய டைம் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். எல்லாமே சௌகரியமாக இருக்குது. வேறு ஒன்றும் மூளைக்கு வேலை இல்லைன்னா, ஒரு வேளை இப்படி நடந்திருக்கலன்னா, ஒரு வேளை இப்படி நடந்திருந்தா யோசிச்சுட்டு இருக்கலாம். சினிமா கதை எழுதலாம் அழகாக. அவ்வளோதானே ஒழிய வாட் இஸ் த யூஸ்? என்ன நடந்ததோ கண்ணன் இஷ்டம், நடப்பது நாராயணன் செயல்னு பெரியவா சொல்லுவோம். பத்மாவதி தாயார் இன்றைக்கி சொல்கிறோம். ஒரு காலத்தில் அவள் பேர் வேதவதின்னு பேர். வேதவதி அவ்வளவு அழகானவள், அவ்வளவு ஜோராக ஒரு தபஸ் பண்ணுறா. எப்பேற்பட்ட தபஸ் அப்படின்னா பகவான் நாராயணனை அடையணும்னு ஒரு தபஸ் அந்த வேதவதி. அவள் அப்படி தபஸ் பண்ணும் பொழுது ராவணன் வந்து அவள் அபகரிக்கிறான். அப்படி அபகரிக்கும் பொழுது வேதவதி சொல்கிறா, நான் மாழ்கென்று பேச்சுப்படில் வாழகில்லை, என்னை நீ அபகரிக்க முடியாது, நான் நாராயணனுக்காகவே இருக்கிறவள். நிஜமாவே நம்ம யாருக்காக இருக்கோம்னா சுவாமிக்காக இருக்கும். ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு மனுஷாலோட ட்ராவல் பண்ணுறோம். நம்ம சுவாமிக்காகத்தான் இந்த பூமியில் இருக்கு. அப்போ தான் மனசில் ஒரு சமாதானம். இல்லாட்டி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு ஒரு கேள்வி வரும். அப்பப்போ ஒரு பயமுறுத்தல் வரும். நிஜமாகவே என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கா, என் வாழ்க்கைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கா, அப்படிலாம் கேள்வி கேட்டே இருப்போம். நான் சுவாமிக்காக வாழ்கிறேன் அப்படின்னா அப்போ தானே அர்த்தம் வந்துடுமே. இப்போ எத்தனையோ பூவெல்லாம் பூக்கிறது. இது பூ நல்லா இருக்குது, சுவாமிக்கு எடுத்து வைப்போம்னா அதுக்கு ஒரு அர்த்தம் வந்து விடுறதா இல்லையா? அது பார்க்கில் இருக்கட்டும். இன்றைக்கெலாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பூச்செடி வச்சுருக்கா, மகிழம்பூ எல்லாம். எல்லாமே பார்த்தேன்னா எஸ்டிபி வாட்டர் தான், சூய ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி எல்லாம் ரீசைக்கிள் பண்ண தண்ணியைத்தான் அந்த செடிக்கு வரும். ஆனால் அந்த பூவையும் எடுத்துக்கொண்டு போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறவா உண்டு இன்றைக்கும். அதனால்
சுவாமிக்கு என் வாழ்க்கை, சுவாமிக்காக நான் வாழறேன், அவ்வளோதான். ஏன் சுவாமிக்காக வாழறேன்னா என் கூட அவர் உண்டு. அந்தரியாமியாக பகவான் இருக்கான். பகவான் அவுட் சைடர் இல்லை. நம்ம மற்றவங்க சொல்லுவோம் அவெல்லாம் அவுட் சைடர்னு இல்லையா? சரியா, நம்ம கூட இருக்கவள அவுட் சைடர் தான் இங்கே. இல்லை, அம்மா அப்பா அண்ணன் தம்பி கணவன் மனைவி குழந்தை பந்து ஃப்ரெண்டு வரைக்கும் எல்லாருமே அவுட் சைடர் தான், வெளியில் தான் இருக்கா. உள்ளுக்குள்ளே இருக்கிறது சுவாமி மட்டும்தான். ராத்திரி நாமெல்லாம் ஒன்றா படுத்துட்டாலும் நன்னா தூக்கத்தில் பக்கத்தில் இருக்கா யாரையும் ஞாபகம் இருக்காது. நமக்கும் அவளை ஞாபகம் இருக்காது, அவர்களுக்கும் அவளை ஞாபகம் இருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்க சுவாமிக்கு நம்மளை தெரியும். வாஷ்ரூம் வருது அப்படின்னா உள்ளேருந்து சுவாமி எழுப்புறார், பக்கத்தில் இருக்கவா எழுப்பலை, உள்ளேருந்து சுவாமி எழுப்புறார். குளிர்றது போர்வையை போத்திக்கோன்னு வெளில இருக்கவா சொல்லலை. நமக்கு ஒரு இன்ட்யூஷன் வருது, போர்வை இழுத்து போத்திக்கிறோம். கரண்ட் போயிடுது, நமக்கு தெரியுது எழுதுறோம். அப்போ உள்ளுக்குள்ளேருந்து ஒருத்தன் கைடு பண்ணுறான் இல்லையா, அவன் தான் அந்தரியாமி. அதனால் அந்த சுவாமி எப்பயும் நம்ம கூட இருக்கார். அப்போ அவரோட வாழறேன், அவருக்காக வாழறேன்றது ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராசஸ். ஏன்னா மனுஷாலோட மூடு மாறும், மனுஷாளுடைய எண்ணங்கள் மாறும், மனுஷாளுடைய பிஹேவியர் மாறும், மனுஷாளுடைய ஆட்டிடியூட் மாறும். ஆனால் நம்ம கூட இருக்க சுவாமியை ஒன்றும் மாறவே மாட்டார். எப்பயும் நமக்கு நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பார், உள்ளுக்குள்ளேயும் தைரியம் கொடுத்துட்டே இருப்பார். நம்ம தப்பு பண்ணால் திட்டவும் திட்டுவார். நீ பண்ணது சரியில்லைன்னு தைரியமாக நம்மக்கிட்ட பேசக்கூடிய ஒரே குரல் என்ன, உள்ளுக்குள்ளே வர அந்தரியாமி குரல் மட்டும் தான். எஸ், யூ மேட் எ மிஸ்டேக், நீ இப்படி பேசியிருக்க கூடாது, நீ இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு உள்ளுக்குள்ளே நமக்கு சொல்கிறது யாருன்னா சுவாமி தான். வெளில இருக்கவாள் நம்ம அழகாக கன்வின்ஸ் பண்ணிடலாம், இல்லை நான் பண்ணது சரிதான் 1000 சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடலாம். உள்ளே இருக்க சுவாமி அதெல்லாம் நீ பண்ணது தப்புனா தப்பு தான், இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னா பண்ணியிருக்க கூடாது. அப்போ நான் சுவாமிக்காக வாழறேன் அப்படின்னு ஒரு மைண்டு வந்தாச்சுன்னா லைஃப்பில் ஒரு க்ரிப்பு உண்டு. லைஃப்பில் ஒரு க்ரிப் வேணும். ஏன்னா கடைசி வரைக்கும் நாம் நமக்காக வாழ்ந்தாகணும். நமக்கு ஒரு க்ரிப்பு வேணும், ஒரு பிடிமானம் வேணும். இல்லை, பிடிமானம் இருந்தால் தானே லைஃப் ஓட்ட முடியும். பிடிமானமே இல்லாமல் எப்படி ஓட்ட முடியும்? பிடிமானம் வேணும். அந்த பிடிமானத்துக்கு தான் அந்தரியாமியாக இருக்கிற சுவாமி. அந்த வேதவதி அவ்வளவு அழகாக தியானம் பண்ணுறா, நாராயண அடையணும்னு ஆசைப்படுறா. ராவணன் வந்து அவளை அபகரிக்கிறான். அப்போ தான் வேதவதி சொல்கிறான், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதவதி அக்னியில் குதிச்சுடுறா, தன் சரீரத்தை விட்டுறா. இந்த சரீரத்தை தானே நீ எடுக்கணும்னு நினைக்கிறாய், இந்த சரீரம் நான் உனக்கு தரமாட்டேன். நீ என்ன எடுக்கிறது? நான் தரமாட்டேன், இது என் சரீரம், நான் தீர்மானிக்கணும். என் சரீரத்துக்கு ஏசி வேணுமா நான் தான் தீர்மானிக்கணும். கடைக்கு போகிறோம், செருப்பு கடையில் நிறைய செருப்பு காட்டுறா, ரொம்ப நல்லா இருக்குது, டிசைன்லாம் அழகாக இருக்குது. ஆனால் எதுவும் நம்ம காலுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வாட் இஸ் த யூஸ்? நம்ம காலு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவன் சொல்லுவான் எவ்வளோ நல்லா இருக்கும், இது வந்து கால் வலி வராமல் இருக்கும், மெத்துன்னு இருக்கும், லாங் டியூரேஷன் எல்லாம் இருக்கட்டும். போட்டு நடக்கும் பொழுது நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அந்த செருப்பு வச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த வாழ்க்கையினுடைய தேவைகள் நான் முடிவு பண்ணணும். எனக்கு எது சுகம் கொடுக்கணும், இப்படியே வச்சுக்கணும். எனக்கு எது கம்ஃபர்ட்டுன்ற புத்தியை எனக்கு உள்ளேருந்து சுவாமி தான் சொல்கிறார். உனக்கு பசிக்கிறது நீ சாப்பிடு, உனக்கு டயர்டாக இருக்குது நீ படுத்துக்கோ, உனக்கு உடம்பு முடியல டாக்டரை போய் பாரு, நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்க எழுந்துடு. இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் இன்சைட், அவுட் சைட்லேருந்து கிடையாது. இந்த உள்ளுக்குள்ளேருந்து வர இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கிளியராக இருக்குது. அதான் இன்ட்யூஷன் நம்ம சொல்கிறோம். அதர்வேர்ட்ஸ் அந்தரியாமியுடைய வார்த்தை. நீ எழுந்துக்கோ, நீ உட்காரு, பயப்படாத, தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. க்ளீனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஜஸ்ட் ஃபாலோ யுவர் இன்ட்யூஷன். உங்கள் உள்ளுக்குள்ளேந்து வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கரெக்டாக இருக்குது. வெளிலேருந்து சொல்கிற வாழ்க்கை கேட்கும்போது தான் குழப்பம் வரும். உள்ளுக்குள்ளேருந்து வர இன்ட்யூஷன்ஸ் ரொம்ப டைலர் மேடுன்னு இல்லையா, நமக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு எப்படி வேணுமோ க்ளீனாக சொல்லணும். இல்லை இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த விஷயத்தை நீ பண்ணு, இந்த விஷயத்தில் இதுக்கு மேலே நீ மூக்க நுழைக்காத, க்ளீனாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஏதான ஒன்று துரத்துறனா வேகமாக ஓடணும், உள்ளுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் தானே ஓட வைக்கிறது. வெளியிலேருந்து யாரை ஓட வைக்க முடியுமா? ஓட ஆரம்பித்தோன்னா ஹிருதயம் லப்டாப் கடகடன்னு பம்ப் பண்ணுறது, கடகடன்னு ஆக்சிஜன் இழுத்துக்கிறது. என்ன அழகு, குயிக்கான இன்ஜின். இப்போ வண்டியெலாம் கூட ஒரு முறுக்கணும், நாம காட்டுறோம். இது கடகடன்னு மூச்சு வாங்கிறது, ஓடுறது, ஏறுறது. இப்போ மேலே ஏறும்போது மூச்சு வாங்குறது, இறங்கும்போது மூச்சு வாங்குறது இல்லை. தெரியறது உடம்புக்கு இதுக்கு எந்த எனர்ஜி எவ்வளோ கொடுக்கணும்னு அதுக்கு தெரியாது.
இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் இன்சைட். உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து ரொம்ப அழகான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். இந்த வேதவதி சொல்கிறா, என்ன ஆனாலும் சரி நான் பகவானை அடைந்தே தீருவேன்றா. அந்த வேதவதி சரீரத்தை விட்டுடுறா. அதன் பிறகு அவள் அப்படியே இருக்காளாம். சரீரத்தை விட்டாச்சு, அவளுடைய ஆத்மா அப்படியே இருக்கு. ஒரு ஸ்திதியில் இந்த பகவான் பர்ணசாலையில் பஞ்சவட்டியில் சீதா மாதா விட்டுட்டு மான துரத்திண்டு போகிறான். போயாச்சு. அந்த சமயத்தில் தான் ராவணன் வந்து சீதையை அபகரிக்கிறான். அப்போ அக்னிதேவன் சொல்கிறான், உனக்கு ஒன்று தெரியாது ராவணா, இந்த மாதிரி ஆகும்னு தெரிஞ்சு ராமன் ஏற்கனவே என்கிட்ட ஒரு சீதையை கொடுத்துருக்கான். இங்கே இருக்கிறது மாயா சீதா. அப்புறம் நீ கோச்சு போய் அதனால் நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி தன்கிட்ட இருக்கக்கூடிய வேதவதியைத்தான் ராவணன் கிட்ட கொடுக்குறான். அப்போ இந்த ஒரிஜினல் சீதா அக்னி பகவானுடைய அக்னி லோகத்தில் தான் இருக்கா. இது வந்து கூர்ம புராணத்தில் இருக்குது. அப்போ லங்கையில் அசோகவனத்தில் அவ்வளவு நாள் யாரா தபஸ் பண்ணான்னா வேதவதி தான் தபஸ் பண்ணான். அதனால தான் யுத்தம் முடிஞ்ச உடனேயே ராமச்சந்திரமூர்த்தி சீதையை பார்த்து சொல்கிறார், கண்ணோவு உள்ளவனுக்கு தீபத்தை பார்த்தா எப்படி கண் உறுத்துமோ அந்த மாதிரி இன்னொருத்தன் வீட்டில் இருந்த ஒன்றை பார்த்தா என் கண்ணு உறுத்தது. இந்த சீதையை தப்பாக சொல்லலை, இவெல்லாம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்கா. நமக்கு கண் வலின்னா ஒரு வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசும். அது வெளிச்சத்தில் ஜோதியில் குற்றம் இல்லை, கண்ணோவு உள்ளவனுக்கு தான் கண்ணில் குற்றம். அந்த மாதிரி ராமன் ஏன் கண்ணில் குற்றம் இருக்குது, நீ ஜோதி தான் அப்படின்றான். அப்போ தான் சீதா அக்னி பிரவேசம் பண்ணுறான். எதுக்குன்னா இந்த வேதவதி போயிட்டு ஒரிஜினல் சீதா வர்றதுக்காக தான். இந்த ஒரிஜினல் சீதா வர்றதுக்காக தான். அப்போ கூட சீதா மாதா சொல்லலாம் வந்துட்டு, பிரபு 10 மாதம் எனக்காக தான் இவன் தவம் பண்ணா, நீங்கள் இவளை ஏற்றுக்கணும். இப்போ பகவான் சொல்லலாம், இல்லைம்மா இந்த அவதாரத்தில் வாய்ப்பில்லை, கலியுகத்தில் நான் அவளை ஏற்றுக்கிறேன். பார்த்துக்கோ எங்கே நடந்தது, திரேதாயுகம். திரேதாயுகம் கழித்து 8,64,000 வருஷம் துவாபர யுகம். இத்தனைக்கும் ராமன் வனவாசம் எல்லாம் முடிச்சுட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி வந்தது 40 வயசில். ராமனு கல்யாணமானது 12 வயசில். 14 வருஷம் அயோத்தியாவில் இருந்தான். 26 வயசில் தான் சுவாமி காட்டுக்கு போகிறார். திரும்பி 40வது வயசில் திரும்பி காட்டிலே வந்துடுறார், பட்டாபிஷேகம் ஆகிறது. அதுக்கப்புறம் ராமன் 11,000 வருஷம் மொத்தம் ராமனுடைய வாழ்க்கை. தசவர்ஷ சகசிராணி தசவர்ஷ சதானிச்சன் 11,000 வருஷம். அதை முடிஞ்சு அதுக்கப்புறம் திரேதாயுகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் துவாபரயுகம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கலியுகம். அவ்வளவு நாளும் அந்த வேதவதி என் சுவாமி எனக்கு கிருபை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அதான் இந்த ஹோல் த ஃபெய்த், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஒரு யுகமே காத்துட்டு இருக்கா. ஒரு துவாபரயுகம் முழுக்க என்ன, எனக்கு சுவாமியை அடையணும், நான் சுவாமியுடையவளாக இருக்கணும். அந்த தபஸ் எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சுவாமிகிட்ட சொல்லிவிட்டு தைரியமாக நம்பிக்கையோடு அவங்க கடமையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நிச்சயமாக நம்முடைய நியாயமான பிரார்த்தனைகள் இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. சிலதெல்லாம் டைம் எடுக்கும். ஆலமரம் வளர்கிறதுக்கு நேரம் எடுக்கும் இல்லை, பப்பாளி மரம் இப்படி வளர்ந்துடும், பட் அதே வேகத்தில் விழுந்துருமே. சிலது ஆலமரம் நிறுத்தி நிதானமாக, முதல்ல ஆலமரம் வேர் நல்லா விடும். இந்த தென்னை மரம்லாம் வளர்கிறதுக்கு அவ்வளோ வருஷம் ஆகும். கீழே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ தான் மேலே அவ்வளோ அவசரம் வளர முடியும். கீழே வேர் பெருசாக விடலைன்னா அவசரமாக வளராது, வந்தாலும் பப்பாளி மரம் மாதிரி விழுந்துடும். ஸோ முதல்ல வேர் ஓடும். சில விஷயங்கள் நல்ல ஸ்ட்ராங் ஆன பிறகு தான் மேலே வரும். இப்போ ஒரு விதையே நடுறோம், நீங்கள் விதையை அப்படி பிடுங்கி முளைச்சோடனே பிடுங்கி பார்த்தோன்னா முளையை விட வேர் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இந்த வேரில் தான் அது பிடிச்சி நிற்கிறது. இந்த வேர் நல்ல கிரிப்பான பிறகு தான் இந்த விதை அப்படி முளைச்சிட்டு வெளில வரும். முதல்ல கீழே பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக தானே. எப்போவுமே இந்த அஸ்திவாரம் கட்டுறது தான் பெரிய வேலை. அதுக்கப்புறம் கடன்னு கட்டடம் வந்துடும். இப்போல்லாம் பார்க்கலாம், அஸ்திவாரம் போட்டுருவோம், முதல்ல ஃபுல்லாக பில்லர்ஸ் அண்ட் பீம்ஸ் தான் போடுவோம். கடன்னு 15 மாடி ஏற்றுவோம். அதுக்கப்புறமா தான் நடுநடுல செங்கல் கட்டுவோம்.
அது கூட வேகமாகிடும். இந்த பிளாஸ்டரிங் பண்ணி இந்த கடைசி அழகு வேலை இருக்குது பாருங்க, அங்கே தான் லேட் ஆகும். அது வரைக்கும் கட 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 கடன்னு வந்துடும் கட்டடம். இந்த ஃபைனல் டச்சப் வேலை, அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ் ஒட்டுறது ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா அதுக்கு தான் வேலை இழுத்துட்டே போகும். ஆரம்ப காலம், அதுக்கப்புறம் எல்லாம் அப்படி. அப்போ சுவாமி அழகாக ஒரு வேலை பண்ணுறார். நம்பிக்கையோடு இருக்கும். எஸ், திஸ் இஸ் மை லைஃப், ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப். இப்போ ராத்திரி படுத்துக்கிறோம், காத்தால் 6 மணிக்கு தான் விடியும்னா 6 மணிக்கு தான் விடியும். நமக்கு 3 மணிக்கு முழிப்பது இன்னும் விடியவே இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. 6 மணிக்கு தான் விடியும். அக்செப்ட் த ட்ரூத். ஆமாம், 6 மணிக்கு தான் விடியும். சில பேர் நைட்டில் பயம் வந்துடும், விடிஞ்சா போதுன்னு இருக்கும். ஒவ்வொரு நிமிஷம் இப்போ தான் ஆச்சு, 5 நிமிஷம் ஆச்சா, 10 நிமிஷம் ஆச்சா பார்த்துட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு அந்த 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் கழிச்சுத்தான் விடியும். அந்த 3 மணி நேரம் நாம் அமைதியாகத்தான் இருக்கணும். அந்த வேதவதி அவ்வளவு அழகாக காத்துருந்தா, அதற்காகவே கலியுகத்தில் ஜோரா ஜம்முன்னு மலையப்பனுக்காகவே பிறந்து விட்டார். அவ்வளவு அழகாக ஆகாசராஜன் மகளா வந்து இளவரசியாக வளர்றா. எங்கள் திரேதாயுகம், எங்கள் கலியுகம். ஆனால் சுவாமி கொடுத்த வாக்கை காப்பாற்று. அதனால் நம்ம வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் கேட்டிருக்கோமோ, ஒருவேளை நாமே மறந்தாலும் சுவாமி மறக்க மாட்டார். நம்ம நினச்சிருக்கோம் இது ஒரு தான் லைஃப், நம்ம நினச்சிட்டு இருக்கிறது இந்த ஒரு லைஃப்னு. சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மா பர்மனண்ட். இதுக்கு அவ்வளவு சரீரங்கள் உண்டு. 84 லட்சம் விதமான சரீரங்கள்னு இருக்குது. அத்தனை சரீரத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் இருக்குது. மனுஷ சரீரமே நிறைய எடுத்திருக்கோம் நம்மளாம். அது ஒவ்வொரு சரீரத்துலேயும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கொடுக்குறார். வெறுமை பர்த் அண்ட் டெத் இதுக்குள்ள நடுவில் இருக்க மட்டும் தான் லைஃப்னு கிடையாது. இட்ஸ் பியாண்ட் எவ்ரி திங். பெரிய லாங் ப்ராசஸ். 100 வருஷம், 50 வருஷம், 1000 வருஷம் இல்லை, லட்சக்கணக்கான வருஷங்கள் நம்ம லைஃப். முதல்ல அப்படி பாருங்க. அப்படி பார்த்தாலே பாதி டென்ஷன் குறைஞ்சிரும். சமயத்தில் டென்ஷன் ஆகும், இன்னும் நிறைய லைஃப் இருக்குமோன்னு. ரெண்டுமே உண்டு. லாங் லைஃப் இருக்கும்போது ரிலாக்ஸாக இருப்போம் இல்லையா, நிறைய டைம் இருக்குன்னு அவ்வளோ ரிலாக்ஸாக இருப்போம். டைம் இல்லைன்னா தானே பரபரப்பு வருது. லாங் லைஃப் இருப்போமே, என்ன இதே தானே. எப்படி காத்தால எழுந்துக்கணும், சாப்பிட்ணும், திருப்பி வாஷ்ரூம், குளிக்கிறது, ட்ரெஸ் மாற்றுறது, வெளில போகணும், மனுஷாவோட பழகணும். சரி, ரொட்டீன். நமக்கு இந்த ரொட்டீன் தெரிஞ்சாச்சு. இது இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். இந்த ரொட்டீன் ஆரம்ப காலகட்டத்தில் தாத்தா பாட்டிகள்லாம் ரொம்ப விறகு, நம்மெல்லாம் சில பேர், நம்ம வயசான சில பேர்லாம் பார்த்துருக்கோம், விறகு அடுப்புலேருந்து பார்த்துருக்கோம், கும்பிட்டி அடுப்பு பார்த்துருக்கோம். இவ்வளவும் தாண்டி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற லெவல் வரைக்கும் அப்படி இத்தனை மாதிரி வந்திருக்கும். நம்மளே ஆர்டர் பண்ணியாச்சு. போய் கடையில் போய் லைனில் நின்று மளிகை சாமான் வாங்கி ரேஷன் கடையில் வாங்கின காலம் போக, பிளிங்கிட்டில் அப்படி போட்டுட்டு 10 மினிட்ஸ் வந்தாச்சு, இதோ சமைக்கலான்னு ஆரம்பிக்கிற காலகட்டம் வந்துவிட்டோம். இப்போ இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து தானே வந்திருக்கும். இது என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலையே. இவ்வளவையும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனோபலம், இதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு புத்திய தெய்வம் கொடுத்துருக்கேன். இன்னும் அதே கறி அடுப்பு தான் வச்சுப்பேன், கும்பிட்டி அடுப்பு தான் வச்சுப்பேன், விறகு அடுப்பு தான் வச்சுக்கேன்னு வச்சுக்கலையே. இண்டக்ஷன் ஸ்டவ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணிட்டோம் இல்லையா. வாழ்க்கை நமக்கு எது நல்லதோ, நமக்கு என்ன சமயத்தில் எது ஏற்றதோ அதை ஒத்துக்கிற பக்குவத்தையும் நமக்கு கொடுத்துடும். சந்தேகமே வேண்டாம். நம்ம அதை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். லைஃப் அது ரொம்ப சமத்தது. அழகாக அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன உண்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். லைஃபுக்கு அப்படி ஒரு, நம்ம லைஃப்பை போல் நமக்கு நல்லது யாரும் பண்ண முடியாது. நாம் தான் நம்ம லைஃபுக்கு விதவிதமான அர்த்தம் கற்பிச்சுக்கிறோம். நாம் தான் நம்ம லைஃபுக்கு அடுத்தவா சொல்கிறத வச்சுன்னு விதவிதமான அர்த்தம் சொல்லிக்கிறோம். நம்ம லைஃப் ரொம்ப அழகாக தான் போயிட்டுருக்கு. வேதவதி அங்கே ஆரம்பித்தது ஆகாசராஜன் மகளாக வந்து மலையப்பனுக்காக காத்துட்டுருக்கா. இது இன்னொரு அழகு. இவள் இப்படின்னா அதே சந்தர்ப்பத்தில் யசோதா கிருஷ்ணன் அப்படி அனுபவித்தவள். என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னு சொல்லுவோம். இந்த யசோதா மாதிரி தான் ஹரிதாஸ் அப்படின்ற ஒரு குரு, பிருந்தாவனத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியன், ஹரிதாஸ் அப்படின்னு பேர். அந்த ஹரிதாஸ் மகாராஜ் தான் தான்சேனோட குரு. அவ்வளோ அழகாக பாட்டு பாடுவார். அந்த ஹரிதாசருக்கு தான் பாங்கே பிஹாரி, பிருந்தாவனத்தோட டார்லிங் ஆஃப் பிருந்தாவன் அப்படின்னா பாங்கே பிஹாரி. அந்த பாங்கே பிஹாரி அவருக்கு கிடைச்ச நாள் இன்றைக்கி தான். இந்த விவாக பஞ்சமி இன்றைக்கி தான் இவ்வளோ விஷயம் நடக்கிறது.
இன்றைக்கி தான் பாங்கிய பிஹாரி அவருக்கு காட்சி நிதிவனத்தில் அவருக்கு காட்சி கொடுத்து அந்த மூர்த்தி கிடச்ச நாள் இன்றைக்கி தான். இந்த பாங்கிய பிஹாரி கிடச்ச நாள். அப்படி ஒரு வாத்சல்யம் அந்த பாங்கிய பிஹாரி கிட்ட அவருக்கு. அந்த யசோதா அவ்வளவு தபஸ் பண்ணுறாள். அவளுக்கு ஒரே வருத்தம், என் கிருஷ்ணனை நான் கல்யாணம் பண்ணி பார்க்கலையே அப்படின்னு. ஏன்னா ராதா கிருஷ்ண கல்யாணம் நடந்தது என்னமோ பாண்டீரவனம் பிரஜபூமியில தான். ஆனால் அதுக்கு கிருஷ்ணனோட சொந்தக்கார யாரும் இல்லை, ராதாவோட சொந்தக்கார யாரும் இல்லை. எல்லாம் தேவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் ராதா கல்யாணத்தில். ருக்மிணி கல்யாணம் மாதிரி எல்லாரும் அட்டன் பண்ண கல்யாணம் கிடையாது. தேவர்கள் ரிஷிகள் இவன் மட்டும்தான் ராதா கிருஷ்ண கல்யாணத்தில் இருந்தார்கள். மற்றபடி வேறு யாருமே கிடையாது. அப்புறம் ரொம்ப வருத்தமா யசோதைக்கு தனக்கு கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அந்த யசோதா தான் வகுளமாலிகாவா வந்தான். வகுளமாலிகாவா வந்து வராகசுவாமிக்கு நித்திய கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த. வராகசுவாமிக்கு பிரத்யட்சமாக இன்றைக்கி திருமலையோட ஓனர் யாருன்னா வராகசுவாமி தான். எப்போவே ஓனர் தேமேன்னு இருப்பா, டெனண்ட்டு தான் ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாள். இன்றைக்காக தான் நிறைய பேர் வராகசுவாமியே தெரியாது, போனாலும் கடைசியில் பார்ப்பா. சரியாக சாஸ்திரப்படி முதல்ல போய் வராகசுவாமியை பார்த்துட்டு தான் போய் மலையப்பனை பார்க்கணும். ஆனால் எல்லாருக்கும் மலையப்பனை பார்த்துட்டு டென்ஷன் ஃப்ரீ விட்டாச்சுராப்பா. அதுக்கப்புறம் வராகசுவாமி ஆஃப் அன் ஹவரில் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அவரும் கூட்டம்லாம் ஏற்ற ஆரம்பிச்சுட்டார். என்ன அவ்வளோ சலீஸாக போயிட்டேனான்னு அப்படின்னு சொல்லி நிறைய கூட்டம். ஏன்னா இப்போ நான் போயிருந்தேன் 20ஆம் தேதி வராகசுவாமி போய் பார்த்துட்டு இப்படி வந்துடலான்னு பார்த்தா அதுக்கே 1.5 மணி நேரம் கியூவில் நிற்கணும்ட்டான். அவ்வளோ பெரிய கூட்டம் நான் வராகசுவாமிக்கு பார்த்ததே கிடையாது. அந்த வராகசுவாமிக்கு அவள் நித்திய கைங்கரியம் பண்ணிருக்காளாம். அப்பதான் இந்த ஸ்ரீனிவாசன் தலையில் அடிபட்டு வந்த உடனே காயமெல்லாம் அவள் பதறதான். ஏண்டான்னா கிருஷ்ணனாக இருந்தவன் தானே மலையப்பன், அந்த கிருஷ்ணன் தானே ராமன். ஸ்வபாவமாகவே அவனிடத்துல ஒரு வாத்சல்யம் அவளுக்கு வந்துடுத்தான். தன் வீட்டில் எடுத்து பகவானோட லீலை அவ்வளோதான். ஒவ்வொன்றும் கரண்ட் போனதும் அவனோட லீலை, கரண்ட் வந்ததும் அவனுடைய லீலை. எல்லாமே பகவத் அனுகிரகம். நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் வந்தால் கிருஷ்ணா அனுகிரகம், கரண்ட் போனால் பகவான் கஷ்டப்படுறான் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. எல்லாமே இங்கே அனுகிரகம் தான். சூரிய உதயம் ஒரு அழகுன்னா சந்தியா வேலை ஒரு அழகு, சூரிய அஸ்தமனமும் ஒரு அழகு தான். இங்கே சூரிய உதயம் ஒரு அழகுன்னா அதே மாதிரி மத்தியானம் 12 மணி அபிஜித் முகூர்த்தமும் அழகு. இன்றைக்கி அயோத்தியாவில் கோவில் கொடி ஏற்றின சமயம் அபிஜித் முகூர்த்தம், மத்தியான சமயம். அந்த அபிஜித் முகூர்த்தலத்தெல்லாம் அவ்வளோ அழகாக அயோத்தியாவில் தர்ம கொடி ஏற்றினோம் அப்படின்னு காண கிடைக்கிறது நமக்கு. அதெல்லாம் கண்ணால் பார்க்குற பாக்கியம் பகவான் நம்ம கொடுத்துருக்கானே. நம்ம மூதாதையர்கள்லாம் ஆசைப்பட்டுதான் ராமன் கோவில் எப்போ கட்டுவோன்னு காத்துன. நம்ம காலத்தில் கட்டினதையும் பார்த்துட்டோம், பிராண பிரதிஷ்டையும் பார்த்துட்டோம், இப்போ தர்ம கொடியும் ஏற்றிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம லைஃப் நல்லா தானே இருக்குது. இதெல்லாம் இந்த கண் கொண்டு எஸ் வி ஆர் த கொரோனாவும் பார்த்த கூட்டம் நம்ம தான், அயோத்தியா கோவிலில் பார்த்த கூட்டமும் நம்ம தான், அயோத்தியாவில் கொடி ஏற்றின கூட்டமும் நம்ம தான். அப்போ வாழ்க்கையில் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ். எவ்வளவு நன்மைகள். நம்ம திரும்பி ஒரு 5 விஷயம், ஒரு 10 விஷயம், ஒரு 15-20 மனுஷா, இவாளுடைய ஆட்டிடியூட், அவர்கள் பண்ண கெடுதல்கள், இதை நினச்சி இவ்வளவு டல்லாக முடியும்னா நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணவாள் நினச்சி எவ்வளோ ஆனந்தமாக இருக்கணும். நமக்கு சப்போர்ட் தான் நிறைய கிடச்சிருக்கு. நம்மளை கஷ்டப்படுத்தினா ஒரு 4 பேர், மேக்ஸிமம் 5 பேர், அது மேக்ஸிமம் 50 பேர் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கஷ்டப்படுறது நம்ம ஒருத்தெல்லாம் கிடையாது. நம்ம ஒருத்தர் இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதுக்கே இந்த புலம்புறோம். இதோட யாராவது கஷ்டப்படுத்தினா, அதுவும் பிரகலாதன் மாதிரி கஷ்டம் கிடையாது, திரௌபதி மாதிரி கஷ்டம் கிடையாது, இந்த வேதவதி மாதிரி கஷ்டம் கிடையாது. ஆனால் இதுக்கே இவ்வளவு டல்லா என்ன வாழ்க்கை புலம்புறோம்னா வேறு என்ன சொல்கிறது. பீஷ்மர் மாதிரி வாழ்க்கையும் கிடையாது. நல்ல வயசுல எல்லாம் கல்யாணம் வேண்டாம், எனக்கு ராஜ்ய பரிபாலனை வேண்டாம், சரி வயசான காலத்தில் நிம்மதியாக அப்பயும் அம்பு படுக்கிற ஒரு வாழ்க்கை. ஆனால் எல்லாத்தையும் சிரிச்சுண்டே விஷ்ணுக்கு வசத்காரகன் ஜெபிச்சுட்ட ஒரு பாட்டுக்கு. எஸ் திஸ் இஸ் மை லைஃப். இந்த லைஃப்பில் நான் டெசிஷன் எடுத்தேன், என் டெசிஷனை நான் அழகாக ஃபாலோ பண்ணேன். இப்போ நான் கிளம்புற சமயத்தில் என் கிருஷ்ணன் கூட இருக்கேன், ஐ எம் வெரி ஹாப்பி. இவ்வளோதானே இந்த லைஃப்க்கு. அவர் கூடவே எத்தனையோ பேர் பார்க்குறார், அவரோட பேர பசங்களே அடிச்சுக்கிறார், அவரால் நிறுத்த முடியல. நான் என்னத்துக்கு தண்டமாக இருக்குன்னு கவலைப்படல. சரி அவனுக்கு அடிச்சுக்கிறானுங்க, சரி யாரோ ஒரு பக்கம் என்ன சண்டை போடுறேன். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாட்டுக்கு அப்படி பார்த்துட்டு வாழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த வகுள மாலிகாவா வந்து அத்தனை அழகாக ஸ்ரீனிவாசனுக்கு கைங்கரியம் என்ற பாக்கியம். ராமாயண காலத்தில் இருந்த வேதவதி இப்படி வந்தான்னா, கிருஷ்ணன் காலத்தில் இருந்த வகுள மாலிகா இப்படி வரா. இவர்களுக்காக சுவாமி வரா. இதுதான் அழகு. அங்கே எவ்வளோ ஒருத்தி, இங்கே எவ்வளோ ஒருத்தி. ஆனால் இவா 2 பேருக்கு கிருபை பண்ணுறதுக்காக பகவான் ஸ்ரீனிவாசன். அதுக்கு என்னடான்னா
வைகுண்ட லோகத்தில் லக்ஷ்மியோட கோச்சுண்டு லக்ஷ்மி கிளம்பி போகும். எங்கெல்லாம் பாருங்க, இவா 2 பேருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அங்கேருந்து லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கு ஒரு ஊடல். ஒரு பிருகு மகரிஷி வந்து உதைக்க, குழந்தை வந்து அப்பா அம்மா நெஞ்சில் வச்சு அம்மா கோச்சிப்பாள. எல்லாம் ஒரு லீல எதுக்குடானா, இதை காரணமாக கொண்டு பூலோகத்துக்கு வந்து இந்த ஜனங்களுக்கு நன்மை செய்யும். இப்போ சுவாமி இவ்வளோ தூரம் நமக்காக பண்ணுறாருன்னா அப்போ ஹாப்பியாக தானே இருக்கணும். நமக்காக வர ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ண. என்ன குறை இருக்கு? நாம் வாழ இந்த பூமியில் இன்னைக்கும் மலையப்பன் இருக்கார். எந்த பூமியில் நாம் நடந்துட்டு இருக்கோமோ அதில் அழகான திருவேங்கட மலையில் சுவாமி நின்றுண்டு அர்ச்சாவதார மூர்த்தியாக நின்றுண்டு இத்தனை கிருபை பண்ணுறார். நமக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுறார். நமக்கு மலைக்கு போக முடியலாம் கூட யார் மூலமாக லட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றார். அப்போ மலையப்ப நம்மளை நினச்சிட்டு இருக்கான்றதுக்கு ப்ரூஃப் இதானே. ஒருவேளை நாம் அவனை மறந்தாலும் நமக்கு பிஸி லைஃப், நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸு, நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், போக முடியலை, ஆஃபீஸ் லீவு கிடைக்கல, கூட இருக்க வரலை, என்னமோ 50,000 காரணங்கள் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் கல்யாணத்துக்கு கரெக்டாக போயிட்டு இருக்கோம், கிரகப்பிரவேசம் கரெக்டாக போயிட்டு இருக்கோம், தெரிஞ்சவாளுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கோம், ஆஸ்பத்திரி விசாரிக்க போயிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் கூட நமக்கு டைம் இருக்குது. சுவாமி பார்க்கறது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு டைம் இல்லாமல் இல்லை, எனக்கு டைம் இருக்குன்னு சுவாமி பிரசாத ரூபமாக வந்து கிருபை பண்ணுறான். ஸோ சுவாமியோடைய நினைவுகளில் நாம் இருக்கோம். மற்றவா நம்மளை நினைக்கிறாளோ இல்லையோ, மற்றவாளுக்கு நம்ம வேணுமோ இல்லையோ, மற்றவாளுக்கு ஒரு காலத்து உபயோகமாக இருந்திருக்கும், இப்போ மேபி பாரமாக இருக்கும். பட் ஸ்டில் என்றைக்குமே சுவாமிக்கு நீங்கள் டார்லிங் தான். எத்தனை வருஷம் ஆனாலும், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சுவாமிக்கு த மோஸ்ட் லவபிள் நீங்கள் தான். அதில் சந்தேகமே வேண்டாம். அதனால தான் யசோதையினுடைய ஏக்கம், யசோதை வாயை திறந்து கூட சொல்லலை, கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணி பார்க்கலையே, கிருஷ்ணனோட ஒரு கல்யாணத்தை கூட அட்டன் பண்ணலையே, என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலையேன்னு யோசிந்தாலாம். அதற்காக சுவாமி வகுள மாளிகாவை அவளை வர வச்சுட்டார். சுவாமியை அடையணும்னு ஒரு ஆசை வேதவதிக்கு, அதுக்காக அவளை ஆகாசராஜன் மகளாக கலியுகத்தில் வராக சுவாமி அழகாக. இன்றைக்கும் திருமலையில் போனால் அந்த காட்டுப்பன்றிகள் நிறைய ஓடின்னு இருக்கும். இன்றைக்கும் யாராவது ராத்திரிலாம் மலை ஏறானா எங்கிருந்தாலும் ஒரு காட்டுப்பன்றியை பார்த்துருவோம். சாதாரணமாக அந்த வைல்டு போரை பார்த்துடலாம் திருமலையில். அத்தனை சிரேஷ்டம். பகவான் அப்படி கிருபை பண்ணி ஜோரா வந்து இவ்வளவு லீல பண்ணுறாங்க. வினா வெங்கடேசம் நநாதோ நநாத சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி. எப்பயும் இருக்கான். நம்ம பாட்டுக்கு நினச்சிட்டு இருந்தால் போதுமே. அதுதான் குன்றின் மேல் சிலையாக கலிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி கலிநாளுக்காக சரி அர்ச்சாவதார மூர்த்தியில் நிற்கிற, நீ வந்து பார்த்துட்டு போ. க்ஷண நேரம் தான் அவனை பார்ப்போம். அந்த க்ஷண நேரம் அவ்வளோ ஒரு சமாதானம், அவ்வளோ ஒரு சாந்தி. அப்படின்னா அந்த கிருபை அவனோடது. இப்போ சுவாமி நம்ம எல்லாருடைய மனசு உணர்ந்து நமக்கு என்ன உண்டோ அதை பண்ணிண்டு, நம்மளை நினச்சிண்டு, நமக்கான விஷயங்களில் கவனம் வச்சுண்டு, என்னென்ன காலத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அதை கொடுத்துண்டு, சில விஷயங்கள் சில காலத்துக்கு அப்புறம் நமக்கு வேண்டாம், தானாக அதை எடுத்துட்டுறார். இது இவ்வளோதான் உண்மை. தவழ்ந்துட்டே இருக்க முடியாது வாழ்க்கையில். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பித்த பிறகு தவழுதல் போயிடும். அப்புறமா ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் நடக்கவே மாட்டோம். அவ்வளோதான். இப்போ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீரியட் வரைக்கும் நம்மளோட வருவாள். இலையுதிர் காலமும் வாழ்க்கையில் உண்டு. வெறும் எப்போ பார்த்தாலும் புது இலையே முளைச்சிட்டு இருக்க முடியாது. புது இலை முளைக்கணும்னா சில இதெல்லாம் கீழே விட்டாத்தான் நடக்கும். இந்த பாட்டனி படிக்கிறவா, பயாலஜி படிக்கிறவாலாம் ரொம்ப அழகாக சொல்லுவாள். ஏதான ஒரு கலை உடஞ்சி கொடுத்தோன்னா கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சு அதை எப்படியா சரி பண்ண ட்ரை பண்ணாது, முதல்ல அதை வெட்டிடும். ஏன்னு கேட்டால் இதுலேருந்து எனர்ஜி நிறைய அது கன்சியூம் ஆகும். இதை வெட்டிட்டேன்னா புதுசாக இலை முளைக்கும், புதுசாக ஒரு லைஃப் வரும். கொஞ்சம் இலை பழுக்க ஆரம்பிச்சு எடுத்தோம் அப்படின்னா முதல்ல அது இலையை கிள்ளிடுன்னுவா. அதை கிள்ளினா தான் புது இலை முளைக்கும். இந்த பழைய இலை பழுக்க ஆரம்பித்த இலைக்கு போய் எனர்ஜி நிறைய போயிட்டுருக்கு. எப்பொழுதுமே புதுசாக பண்ணுறது ஈஸி, இந்த ரீஒர்க் வேலை ஜாஸ்தி. சில சந்தர்ப்பங்களில் சிலர் நம்ம வாழ்க்கையை விட்டு கிளம்பித்தான் ஆகணும்னு நடக்கணும்னா நடந்தால் நல்லது. அதுக்கு மேலே டோன்ட் ஹோல்ட் இட். எப்பயும் எதாவது பிடிச்சி இருந்துச்சுன்னு இது எப்படியாவது சரி பண்ணி வச்சுன்னா நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
சிலதெல்லாம் அப்படி வெட்டி விட்டுட்டோம்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். இப்போ மரங்கள்லாம் மழையில் வந்து புயல் காற்று வந்தால் முறிஞ்சிடும். ஒரு களம் முறிஞ்சிருச்சுன்னா வெட்டிடுவா, வேறு ஆப்ஷனே கிடையாது. வெட்டினா தான் இந்த மரம் பிழைக்கும். இப்போ காலையில் எங்கேயும் அடிபட்டு ரொம்ப புண்ணு ஜாஸ்தியாக டாக்டர் சொல்ல அந்த எடுத்துடலாம், அந்த பார்ட்டை எடுத்துட்டா சரின்றாள். தட்ஸ் இட். லைஃப்பில் இதுவும் உண்டு. லைஃப்பில் எப்போவுமே ரிசீவ் மட்டும் கிடையாது, சிலதெல்லாம் ட்ராப் பண்ணிட்டும் போகணும், சிலதெல்லாம் அங்கங்கே விட்டுட்டும் போகணும், சிலதெல்லாம் அங்கங்கே அப்படியே மறந்துட்டும் போக பழகணும். தட் இஸ் லைஃப். எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போக முடியாது, அவ்வளோதான் கேரி பண்ண முடியும். சின்ன வயசில் பக்கத்தாத்தில் ஏதாவது ஃப்ரெண்டு இருந்துப்பா, 1 வயசு 2 வயசில் அவள் இல்லாமல் சாப்பிட கூட மாட்டோம். இப்போ அவள் யாருன்னு கூட ஞாபகம் இருக்காது. யாராவது நம்ம அப்பா அம்மா நமக்கு தெரிஞ்சவா சொன்னால் அப்போ கூட ஞாபகம் வராது. அவள் சொல்கிறத வச்சுன்னு ஒரு ஆசை வருமே ஒழிய, ஆனால் இப்போ அவளை பார்த்தா நமக்கு அந்த ஆசை வரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ பிடிச்சது. இப்போ நம்மளுடைய எண்ணங்கள் மாறி போயிடுது, மேனரிசம் மாறியாச்சு, தேவைகள் மாறியாச்சு. இப்போ அவள் அதே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. அவள் அதே மாதிரி இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு ஒரு ஈர்ப்பு வராது. இது தப்பு கிடையாது. இப்போ முதல் வாய் சாப்பிடும்பொழுது இருந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கடைசி வாய் சாப்பிட்ட பிறகு அந்த சாம்பார் ரசம் தயிரில் வராது. முதல்ல எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு பீன்ஸ் ரொம்ப பிடிக்குமே, ஃபஸ்ட் கிளாஸ் வெங்காய சாம்பார் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும். கடைசி சாப்பாடு முடிச்சு கையில் எல்லாம் சூப்பர், இல்லை இன்னும் கொஞ்சோண்டு சாம்பார் சாதம், ஐயா இதுக்கு மேலே எப்படி சாப்பிட முடியும், ஐயான்னு. அதுக்கு முன்னாடி வான்னு சொன்ன அதே சாம்பார் சாதம் பசி முடிஞ்ச உடனேயே பிடிக்கலை, திரும்பி அடுத்த பசிக்கு வேணால் பிடிக்குமே ஒழிய இப்போ பிடிக்காது. ஸோ லைஃப்பில் சில விஷயங்கள் சில காலகட்டங்களில் நம்மளை விட்டு போகிறதும் நாம் விடுறதும் அவசியம்தான். எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டுலாம் போக முடியாது. இதுதான் வாழ்க்கை. இதுவும் ஒரு அனுபவம் வாழ்க்கை. அதனால் தெய்வம் நமக்கு வேண்டியதை பண்ணியிருக்க. சில காலகட்டங்களில் சில பேரை நம்மளை சேர்த்து வைக்கும். சில காலகட்டங்களில் சில மனுஷாலத்தை நம்மளை பிரித்து வச்சிடும். இல்லாட்டி நம்மக்கிட்டே சில மனுஷாலை பிரித்து எடுத்துகிட்டு போயிடும். எஸ், தசரதன் 4 குழந்தைகள் பெற்றான். 4 குழந்தைகளும் ஸ்வயம் பகவத் ஸ்வரூபம். ஆனால் உசுறு போகும்பொழுது 4 பேரும் பக்கத்தில் இல்லை. தசரதனுக்கே ஒருத்தரும் பக்கத்தில் இல்லை. நான் தான் நிறைய பேர்கிட்ட சொல்வேன், எல்லோரும் கூட அப்படிலாம் எனக்கு நல்லபடியாக போகணும்னு நினச்சிக்கோங்க. போகும்பொழுது அப்பாடால் ரிலாக்ஸாக போகணும். இவாளெல்லாம் வச்சு எங்கத்த போகிறது, இவாள் நம்மளை பிடிச்சி வச்சுப்பா, அவளுக்கு தேவைப்படுறதுன்னா. இது நமக்கு தேவை இல்லைன்னா அவளை பகவான் எடுத்துட்டா தேவையில்லைன்னு சொல்லுவாள். இதுதான் பிட்டர் ட்ரூத். இந்த ட்ரூத்து பிட்டர் கிடையாது, நமக்கு பிட்டராக இருக்குது, அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை. அதனால் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தமாக வாழணும். நம்ம திரும்பி பார்த்தா என் வாழ்க்கையில் நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஐ என்ஜாய்ட் மை லைஃப். இவ்வளோ தான் நமக்கு வேணும். இதை நம்ம என்ன சாதித்தோம், உலகம் என்ன கொண்டாடித்து, உலகம் எவ்வளோ தூரம் ப்ரைஸ் பண்ணி, எத்தனையோ பெரிய பெரிய ஃபேமஸாக இருக்கிறவா, உலகத்தில் பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறவாலாம் கடைசி காலத்து டிப்ரெஷனில் உட்காந்துட்டுருக்கான். ஏன்னா உலகத்தில் யாரும் கண்டுக்கிறது இல்லை, யாரும் கவனிக்கிறது இல்லைன்னா என்னடா வாழ்க்கைன்றான். அப்போ வாட் இஸ் த பர்பஸ்? இவ்வளோ பேர் கொண்டாடினா தான் வாழ்க்கையான்னு இல்லையே. குழந்தைகள் மாதிரி அது பாட்டு விளையாடுமே, அது பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுறது. நம்ம வாழ்க்கையை பரட்டி பார்த்தா, எஸ் ஐ என்ஜாய்டு மை டேஸ். நான் எனக்கு பிடிச்சதை பண்ணேன், எனக்கு இந்த அனுபவங்கள் கிடச்சது. இதில் சில அனுபவங்கள் நான் கற்றுண்டேன், சில அனுபவங்கள் நான் ரசித்தேன். சில அனுபவங்கள் கற்றுக்கிறதுக்கு அதை ரசிக்க முடியாது. சில அனுபவங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான். ஃபெயிலியர்ஸ், நஷ்டம், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக, அவமானங்கள் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்காக, சிலது ரசிக்கிறதுக்காக, அவ்வளோதான். இதில் வந்து கசப்பானது நல்லதுன்னெலாம் கிடையாது. இது கற்றுக்கிறது அனுபவம். எப்போவுமே கற்றுக்கிறது பிடிக்காது நமக்கு. ஹோம்ஒர்க் எழுத பிடிச்சதா இல்லையே, படிக்க பிடிச்சதா இல்லையே. இன்னி வரைக்கும் அதான் பார்க்கணும். நம்மளும் அப்படி தான் இருந்தோம், இந்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் இருக்க போகிறது. நமக்கு எதெல்லாம் லைஃபோ அது எதுவும் பிடிக்காது, இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் அதான் பிடிக்கும். ஆனால் அது எதுவும் லைஃபுக்கு பிரயோஜனம் கிடையாது, அவ்வளோதான். அதனால் வாழ்க்கை மலையப்பன் இவர்களுக்காக அப்படி கீழே இறங்கி வந்து தலையிலெல்லாம் அடிபட்டுண்டு என்னதுக்கிட்டான்னா, இதை காரணமாக கொண்டு வகுள மாளிகாவுக்கு, இதை காரணமாக கொண்டு பத்மாவதிக்கு கிருபை. எத்தனை சுவாமி எவ்வளோ பிரயத்தனப்படுறார் பாருங்க. இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்காகவும் சுவாமி இவ்வளவு பிரயத்தனப்படுறார். அவன் லிஸ்ட்டில் நம்மளும் உண்டு. பத்மாவதி வகுள மாளிகா மட்டும் இல்லை, அந்த திருப்பதியில் தர்ம தரிசனத்தில் ஏடுகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு கத்தின்னு ஒரு பாமரன் நிற்பான, ஒன்றும் தெரியாது.
வருஷம் ஒரு தடவை எப்போ முடியுதோ வருவான், மொட்டை போடுவான், நேராக சுவாமி புஷ்கனில் குளியில் போடுவான், லைனில் போய் நிற்பான். கோவிந்தா, அவனுக்கு கதையும் தெரியாது. அங்கே போய் நின்னாச்சுன்னா கோவிந்தனை பார்த்தா போதும், மேலே போகணும், முடிச்சுட்டு வருவான். அங்கே யாரும் அன்னதானம் கொடுப்பா, தர்மசத்தில் போவான், சாப்பிடுவான், எங்கேயாவது பிளாட்ஃபார்ம் ஓரத்தை படுத்துப்பான். அடுத்த நாள் கிளம்பி ஊருக்கு வரும், அவன் பாட்டுக்கு அடுத்த பழப்பை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளோதான். அவனுக்கும் அதே பெருமாள் தான். வகுள மாளிகாவுக்கு ஒரு பெருமாள்னா அவனே தான் வேதவதிக்கும், அவனே தான் இந்த சாதாரண பாமரன். நமக்கு தான் அவன் சாதாரணம். சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட பக்தன், எனக்காக வந்து நிற்கிறான், எனக்காக வரிசையில் 8 மணி நேரம் நிற்கிறான். நம்மளாம் போய் நிற்போமா? 8 மணி நேரம் நமக்கு கடுப்பாக இருக்கும். 2 மணி நேரம் எவ்வளோ நேரம் நிற்கிறது அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். திருப்பதியில் ஒரிசாலேருந்து ஒரு யங் கப்பல் பிறந்து 1 மாதம் ஆன கை குழந்தையை எடுத்துட்டு வந்து தர்ம தரிசனத்தில் லைனில் நிற்கிறோம். அப்போ நாங்கள் லைனில் நின்று போய் 8 மணி நேரம் ஆச்சு. கை குழந்தை நமக்கெல்லாம் பதறுவோம், என்னெல்லாம் திட்டுவோம். அப்படி என்ன கோவில் வேண்டியிருக்கு, அப்படி என்ன சாமி வேண்டியிருக்கு, மனசில் போதாதா, சுவாமி எங்கே கோவிலில் தான் இருக்காரா, எவ்வளோ கண்டாமினேஷன், எவ்வளோ பாக்டீரியாஸ், எவ்வளோ வைரஸ் இருக்கா, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவள் பாடு ஓன்னு தாளாட்டிட்டு இந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு அவள் 2 பேரும் மாறி அவளை கச்ச கச்ச கச்சன்னு இப்போ மாதிரி கூட கிடையாது. அப்போல்லாம் இன்னும் அவ்வளோ பெரிய ஒரு சொஃபஸ்டிகேட்டட்லாம் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. குண்டாக வச்சு இப்போல்லாம் கூண்டில் பெரிய இடம் இருக்குது, நல்லா ஃபேனு காற்று எல்லாம் இருக்குது. அதுலேயும் அவள் முகத்தில் ஒரு துளி கவலையோ கோபமோ வெறுப்போ வந்து மாட்டின்ட்டோமே ஒன்றும் கிடையாது. மலையப்பனை பார்க்குறா, சந்தோஷம், இப்படி குழந்தை இப்படி காட்டுறா, பார்த்துக்கோ. இந்த இவள் பார்க்குறதே அரை செகண்டு தான், அரை நிமிஷம் கூட கிடையாது, அரை செகண்டு தான். அதுக்கு மேலே இப்படி காமிச்சு அப்படி போகிறான். அதில் அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவள் மனசில் என் பாலாஜியை நான் பார்த்துட்டேன், என் பாலாஜி எனக்கு கிருபை பண்ணுறான். பாலாஜி ஏன்னா அவன் பாலனா வந்து காட்சி கொடுத்தான். ஹாத்திராம் பாபாஜின்னு சொல்லுவா. இந்த ஹாத்திராம் பாபாஜி ராஜஸ்தான்காரர். நிறைய பெருமாளை பற்றி கேள்விப்பட்டு திருப்பதிக்கு வந்துட்டார். திருப்பதிக்கு வந்தாச்சு, ஒரு குடிசையை போட்டுண்டு மலையப்பனை பார்த்துட்டு டெய்லி அங்கே நின்றுண்டு காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் மலையப்பனோட பெரிய சரீரம், நல்லா ஜம்முன்னு இருப்பார். மலையப்பனையே பார்த்துட்டு இருப்பார். அங்கே இருக்க அர்ச்சகா மற்றவாளுக்கெல்லாம் பிடிக்கல, பார்த்தாலும் இங்கே நிற்கிறானே. அப்போல்லாம் கூட்டமே கிடையாது, அப்பயே அவளுக்கு பிடிக்கல. ஸோ கூட்டமாக இருந்து நின்னாலும் அடுத்த ஆள் பார்க்கணும்னு சொல்லலாம். கூட்டமே இல்லை சமயத்தில் கூட இவன் தான் நின்றுடே இருக்கானே அப்படின்னு ஒரு பாட்டுக்கு நிற்கிறார். அவளுக்கெல்லாம் அவரை பிடிக்கல. மலையப்பனுக்கு பிடிச்சி கொடுத்தேன். உலகத்தில் யாருக்கு நம்மளை பிடிக்கலன்னு அடுத்த விஷயம். சுவாமிக்கு நம்மளை பிடிக்கும், இன்னி வரைக்கும் பிடிக்கும், இனிமேலும் பிடிக்கும். அம்மா குழந்தை தப்பு பண்ணால் அடிப்பா திட்டுவாங்க, அதுக்காக அவரோட பாசம் குறைஞ்சிட போகிறதா? அவரோட அக்கறையோ உரிமையோ ஸ்ரத்தையோ மாற போகிறதா? நிச்சயமாக மாறாது. இன்னும் கூடிண்டு தான் இருக்கே ஒழிய குறைஞ்ச பாடா இல்லையே. அப்போ ஒரு நாள் ராத்திரி மலையப்பன் இந்த பாபாஜி குடிசைக்கு வந்து கதவை தட்டுறான். இப்போ தான் நான் 20ஆம் தேதி பார்த்துட்டு வந்தேன். பார்த்தா மலையப்பன் அப்படி ஜம்முன்னு சங்கம் சக்கரம் பெரிய திருமணெலாம் இட்டுண்டு சர்வாபரண பூஷித்தனாக ஜம்முன்னு வந்து நிற்கிறான். ஆஜானுபாக நெடியானே வெங்கடவா, குலசேகர சொல்ல, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்தியம்பு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. தேவர்கள், ரம்பா, மேனகா, ஊர்வசி, ரிஷிகள், முனிவர்கள் இவெல்லாம் வந்து அந்த படியில் நின்று உன்னை பார்க்குறாளே, அந்த படியாக கடந்தா எனக்கு போதும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். அந்த மலையப்பன் சின்ன குடிச்ச ஒரு ஆள் படுக்கிற மாதிரி, அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு கதவை தட்டுறான், வந்து நிற்கிறான் மலையப்பன். கதவை திறந்து பார்த்தா மலையப்பன். எல்லாரும் மலையப்பனை தேடிண்டு போகிற காலகட்டத்தில் மலையப்பன் ராத்திரி கோவில் சன்னதி அடைச்ச பிறகு இவரோட குடிசைக்கு வந்து வாசலை வந்து நிற்கிறான். ஹாத்திராம் பாபாஜி கதறார், என்னாச்சு நீ தூங்கலையா, இப்போ எதுக்கு வந்தா, ஏன் வந்தான்னு கேட்குறாரு. சுவாமி வந்தா போய் நம்ம காத்தினா, ஏன் வந்தா போய் தூங்கு, காத்தாலேருந்து பக்தாளுக்கு நின்றுட்டே இருக்கிற சுவாமி வேறாச்சா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு. இல்லை எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது விளையாடணும்னு தோன்றது, உன் கூட விளையாடுறதுக்கு வந்தேன். ஹாத்திராம் பாபாஜி சிரிக்கிறார். உலகத்தையே வச்சுன்னு விளையாடின்னு இருக்கா, இதெல்லாம் தனியாக உனக்கு என்ன விளையாட்டு வேண்டியிருக்கு, நான் ஒரு விளையாட்டு பொம்மையோன்னு கேட்குறோம் இல்லையா, எங்களெல்லாம் வச்சு விளையாடி தானே இருக்கேன், சும்மா தத்துவம்லாம் பேசாது, ஏதாவது விளையாடலாம் வா. அதுக்கப்புறம் அவர் தாயக்கட்டை கோடு போட்டு 2 பேரும் தாயத்தை உருட்டி 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 விளையாடுறாளாம். நான் சுவாமிக்கு ஒரு ஏக்கம் இருந்ததுதான்,
யுதிஷ்டன் மட்டும் என்னை கூப்பிட்டு தான் நான் அவ்வளோ அழகாக தாயம் விளையாடி இருப்பேன். இந்த துரியோதனை சகுனிக்கு ஒப்படைச்ச மாதிரி யுதிஷ்டன் என்ன கூப்பிட்டு இருந்தால் ஜம்முன்னு இருந்திருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருந்திருக்கும், கேமே மாறி போயிருக்கும். ரொம்ப நாள் வருத்தமா. அதனால் பார்த்தான வா விளையாடலாம்னு விளையாடி 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 பக்தாள் இடத்துல அவனுக்கு ஜெயிக்க பிடிக்காது. பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். பக்தர்களிடத்தில் தோக்கிறத போல அவனுக்கு வேற என்ன சுகம்? குழந்தைகளிட தோக்கிறதானே அப்பா அம்மாவுக்கு சுகம். அப்போ அந்த பகவான் தோக்கிறானா, இந்த ஆட்டம் ஜெயிக்கிறேன் பார், இந்த ஆட்டம் ஜெயிக்கிறேன் பார். இப்படியே விளையாடி விளையாடி தோற்று சரி போ எனக்கு டயர்டாச்சு நான் படுத்துக்கிறேன், சரி போய் படுத்துக்கோ. இல்லை அங்கெல்லாம் போய் படுத்துண்டு நான் கொஞ்சம் விஸ்தாரமாக இங்கே படுத்துக்கிறேன்னு சொல்லி அவருடைய அந்த குடிசையில் அவர் போட்டுருக்க கிழிஞ்ச பாயில் படுத்துண்டு பாபாஜி மடியில், ஹாத்திராம் பாபாஜி மடியில் தலையை வச்சுண்டு மலையப்பன் படுத்துக்க இவர் தாலாட்டு பாடினார். உலகத்துக்கு தான் இவரை பிடிக்கல, எல்லாரும் இவரை பார்த்தா இரிட்டேஷன். ஆனால் ஸ்ரீனிவாசனுக்கு பிடிச்சிருக்கே, குழந்த மாதிரி தூங்கினாரே பாலா அப்படின்னு. அதனால பாலாஜின்னு பேர். இல்லை இவனுக்கு எதுக்கு பாலாஜின்னு பேர்? எங்கேயும் புராணங்களில் இதிகாசங்களில் எங்கேயுமே பாலாஜின்னு பேரே கிடையாது, ஸ்ரீனிவாசன் தான் பேர். ஆனால் இன்னைக்கு பாலாஜின்ற பேர் தான் பிராபல்யம். ஏன்னா பக்தன் சொல்லிட்டான் இல்லையா, ஐயோ என் பாலா சமத்து அப்படி ராஜா வெள்ளை கட்டி அப்படி என் பாலாஜி அப்படின்ட்டாரான். அவன் பாபாஜின்னு இவரை கூப்பிடுவான், இவர் அவனை பாலாஜின்னு கூப்பிடுவான். அப்படிதான் அந்த பாலாஜி திருநாமமே வந்தது. அதன் பிறகு விடிய காலம்புற சந்நிதி திறக்கும்போது இவர் அழைச்சிட்டு போவாராம். கடை பெருமாள் உள்ள ஓடி போய் காட்சி கூட ரெடியாக நிற்பாராம். இப்படியே பல நாள் நடக்கிறது. இவரும் ஆனந்தமாக சுவாமி சந்நிதியில் வந்து சிரிச்சுட்டே இருக்கார். யார்கிட்டையும் இதை சொன்னதில்லை. சுவாமி டெய்லி ராத்திரி வரார், விளையாடுறார். என்னத்துக்கு சொல்லணும்? சரி, நம்முடைய அனுபவங்கள் நம்மோடது. இது சொல்லி எத்தனை பேருக்கு புரிய போகிறது? எத்தனை பேருக்கு இது உணர முடியும்? உணர முடியாது. தெய்வீக அனுபவங்கள்ன்றது நம்முடைய பசி மாதிரி, தாகம் மாதிரி நமக்கு தான் தெரியும். நம்ம கூட இருக்க வாழ்க்கை வேணால் கொஞ்சம் கொஞ்சம் புரியலாம். நம்ம கூட பழகின வாழ்க்கை அனுபவத்தினால தெரிஞ்சுப்பாளே ஒழிய அதுக்கு மேலே சத்தியமாலாம் புரியாது. அந்த அனுபவத்தில் இருந்து வாழ்க்கை வேணால் தெரியும். தலைவலியும் பல்வலியுன்ற மாதிரி நமக்கு எதான வந்திருந்ததுன்னா தெரியும், இல்லாட்டி கற்பனையாக தானே இருக்கும். மலையப்பன் பார்த்தானா இவாளுக்கு புரிய வைக்கணும் இந்த பாபாஜியினுடைய மகிமையன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி இவன் மடியில் படுத்து தூங்க இவர் உட்காந்துட்டே தூங்கி போயிட்டார். ஒரு ஸ்திதியில் மலையப்பன் மடியில் இவர் படுத்துட்டு தூங்கிட்டார். மலையப்பன் இவரை தன் மடியில் போட்டு விட்டான். சில சமயத்தில் சுவாமி நமக்கு குழந்தை, பல சந்தர்ப்பங்கள் நாம சுவாமிக்கு குழந்தை. யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் நாம் ராத்திரி படுத்துக்கும் பொழுது அவன் மடி நமக்காக இருக்கு, அவன் திருவடி நம்ம கூட தான் இருக்கு, ஒரு குறையும் கிடையாது. அவன் திருவடி நிழலில் தான் இன்னி வரைக்கும் இருந்தோம், இனியும் இருக்க போகிறோம், நாளைக்கும் திருவடி நிழலில் தான் நமக்கு வாழ்க்கை. அவனோட திருவடி பலம்தான் நம்மளை காப்பாற்றின்னு. அதானே என் திருவடியை பிடிச்சிக்கோ, என் திருவடியை பிடிச்சிக்கோ தானே கையை காட்டான். மாம் ஏகம் சரணம் பிரஜ, தன்னை ஒரு கையை காட்டிண்டு ஒரு கையை திருவடி காட்டிண்டு என் ஒருவனையே சரணடை, நான் உன்னை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவிக்கிறேன் வருந்தாதே. பிரசன்ன வதனமாக சிரிச்சுண்டு நான் இருக்கேன், என் திருவடி உனக்காக இருக்கு, எல்லா கவலையும் என்கிட்ட போட்டு துயரறு சுடரடி. என்னெல்லாம் கவலை இருக்கோ, யாரை பற்றிலாம் கவலை இருக்கோ, எதை பற்றிலாம் கவலை இருக்கோ எல்லாத்தையும் என் திருவடியில் போட்டுவிடு. பி ஹாப்பி. கவலைப்பட்டுட்டே இருக்கலாம், கவலைப்பட்டுட்டே இருக்கலாம், அவசியே கிடையாது. கவலைக்கலாம் அவசியமே கிடையாது. படைச்சவனுக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச கடமைகளை பண்ணுவோம், அதில் ஃபெயிலியர் வரும், சக்ஸஸ் வரும், தப்புகள் வரும், திருத்திப்போம். அனுபவம் இவ்வளோதானே. லைஃப் இப்படி தான் இருக்குது, எல்லாருடைய லைஃப்பும் இப்படி தான் இருக்கும். ஒரு சைக்கிள் இப்படி சுற்றிகிட்டே இருக்குது, காலச்சக்கரம். போவோமே, சாமி தான் கூட இருக்காரு. பிரகலாதனோட யார் இருந்தா? அத்தனை பெரிய அரண்மனையில் ஒரு சப்போர்ட் கிடையாது குழந்தைக்கு. அவனுக்காக பேசுறதுக்கு கூட ஆள் கிடையாது. அவன் அப்பாவை எதிர்த்து நாராயணன் கூட இருந்தார். அப்புறம் என்ன, நம்ம கூட சுவாமி உண்டு. இஸ் தேர் ஃபார் அஸ் ஃபார் எவர், ஹவெவர், வென்னெவர், வேறெவர். நிச்சயமாக உண்டு. இதெல்லாம் ஆண்டாள் சொல்கிற மாதிரி தான். உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது
வணக்கம் வணக்கமான நித்திய சம்பந்தம் மாறாதரா கிருஷ்ணா அப்படின்றா. எஸ், த பாண்டேஜ் இஸ் பெர்மனன்ட். கிருஷ்ணனுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தம் நித்தியமானது. பகவான் ஒவ்வொரு நாளாக அவன் பாபாஜி மடியில் படுத்துட்டான்னா இன்னைக்கு அவன் மடியில் பாபாஜியை படுக்க வச்சு இவன் தாலாட்டை பாடி தூங்க வச்சுட்டான். அவ்வளோ சுகம். எப்பெல்லாம் நம்ம டல்லாகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறோமோ, அப்போல்லாம் நமக்கு ஒரு வார்ம்த் கிடைக்கும். இங்கேருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம். நிஜமாக இப்போ சுவாமி நம்ம தோளில் கை போட்டு கவலைப்படாது, பேசலாம் மாட்டார். ஜஸ்ட் யாராக கூட தோளில் நான் இருக்கேன்னு சொன்னால் போதுமே. அப்போல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கான்ஃபிடன்ஸ், ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து அந்தர்யாமி, எஸ் நான் இருக்கேன். எவ்வளோதான். அங்கே பெருசாக ஒரு மணி நேரம் உபன்யாசம்லாம் பண்ண வேண்டாம். உன் கூட நான் இருக்கேன்னு அதை தோல் அப்படி கைப்பிடிச்சு நின்னா போதுமே. இந்த குழந்தைகள்லாம் அம்மா அப்பா கையை பிடிச்சின்னு போகும். அந்த அந்த grip இருந்தால் போதுமே. பெருசாக நான் இருக்கேன்லாம் சொல்லவே வேண்டாமே. எஸ் ஐயந்த அந்த ஒரு ஹோல்டு தானே அப்படி பிடிச்சுட்டுருக்கான். இன்றைக்கி அவ்வளோ அழகாக அவர் தூங்குறார் நிம்மதியாக. கோவிலில் மணி அடிக்கிற பகவான் அப்படி விட்டுட்டு போயிட்டான். எல்லாருக்கும் ஒரு பெருமையை புரிய வைக்கணும்னு ஒரு நகையை வேறு கைட்டு வச்சுட்டு போயிட்டான். இப்படி இல்லாமல் புரிய வைக்கணும். அதான் சுவாமி. அங்கே போயாச்சு, சன்னதியை திறந்தாச்சு, பகவான் கழுத்தில் இருக்கிற மாலையை காணலை. ஏற்கனவே எல்லாருக்கும் இந்த பாபாஜி மேலே கடுப்பு. அவர் தான் திருடிப்பார் இவெல்லாம் சொல்ல. இவர் டக்குன்னு கண்ணு முடிச்சு, ஓ நேரம் ஆகிடுது, நான் தூங்கி போயிட்டேன்னா, ஓ பாலாஜி கிளம்பிட்டியா, ஓ நகையை விட்டுட்டு போயிட்டு நகையை எடுத்து வேறு ஓடுறார். கோவில் வாசலில் தானே இங்கே எடுத்துன்னு ஓடினா, அதோ பாருங்க இவன் தான் திருடன்னு எல்லாம் பிடிச்சி. அவர் சொன்னால் திருடவே இல்லை, ராத்திரி சுவாமி வந்தார், தாயக்கட்டை. ஆமாம், நாங்கள்லாம் அவ்வளோ பூஜை பண்ணுறோம், எத்தனை வருஷமாக அவருக்கு அலங்காரம் பண்ணுறோம். எங்களுக்கெல்லாம் தெரியாத ஸ்ரீனிவாசன் பாலாஜியா, யார் உங்களுக்கு இந்த பேரை கொடுத்தா? எங்கள் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான் இப்படி எல்லாம் சொல்கிறார். அவர் சொன்னார், உங்களுக்கு அவன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடையான், எனக்கு என் பாலாஜி அப்படின்ட்டார். ராஜா வரைக்கும் விஷயம் போச்சு. யாருக்கும் மூளை வேலை செய்யலை. இவரை கொண்டு ஜெயிலில் அடைச்சுட்டா. என்ன உனக்கு பேர்? ஹாத்திராம்னு எங்கள் அப்பா அம்மா பேர் வச்சுருக்கேன். எதுக்கு ஹாத்திராம்னு பேர்? யானை போல பலம். ஓஹோ, நீ சொல்கிற உண்மையாக இருந்தால் நிறைய கரும்பு கட்டு போடுறோம், யானை மாதிரி சாப்பிட்டு காமி. காலங்காத்தால் எவ்வளோ ஒரு மனுஷன் எவ்வளோ கரும்பு சாப்பிட முடியும்? சாப்பிட்டு காமி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல. இவர் கவலையே படலை. இன்னைக்கு இவ்வளோ நாள் என் குடிசையில் வந்து விளையாடினதும் நீ, இன்றைக்கி என்னை கொண்டு ஜெயிலில் உட்கார வச்சுருக்கிறதும் நீ. அது உன் வேலைன்னா இதுவும் உன் வேலை தான். காப்பாற்ற போகிறதும் நீ. உன் வேலை தானே. இந்த சுச்சுவேஷன் நான் ஒன்றும் க்ரியேட் பண்ணலையே. சில சுச்சுவேஷன் நம்மளை க்ரியேட் பண்ணலை. சில சுச்சுவேஷன் ஏன் நடந்தது, எப்படி வந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்டால் பதிலே கிடையாது. நான் அப்படி ஏன் பேசினேன், நான் ஏன் அப்படி நடந்தேன், அவள் ஏன் அப்படி நடந்தா தெரியாது. இதுக்கெல்லாம் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது. இட் ஹேப்பன், அவ்வளோதான். இது ஏன் நடந்ததுன்னு கேள்வி கேட்டால் நீங்கள் எவ்வளோ அனலைஸ் பண்ணுங்கோ. ஏதோ ஒரு சும்மா சமாதானம் சொல்லலாம், இல்லாட்டி தப்புன்னு சொல்லலாம், இல்லாட்டி கில்ட்டியாக ஃபீல் பண்ணலாம், இல்லாட்டி ரைட்டுன்னு ஜஸ்டிஃபை பண்ணலாம். இவ்வளோ தானே வழியே. பட் இட் ஹேப்பன். சில விஷயங்கள் அவன் சங்கல்பம், அது என்னவா வேணா இருக்கட்டும். சகதேவன் அப்படி தான் சொன்னான் கிருஷ்ணன்கிட்ட, யுத்தம் வேணுமா வேண்டாமா எங்ககிட்ட ஏன் கேட்குற? நீ ஏதோ டிசைட் பண்ணி வச்சுருக்க. நீ சண்டை போடணும்னு சொன்னால் சண்டை போட போகிறோம், நீ வேண்டான்னு சொன்னால் சண்டை நடக்க போகிறதே கிடையாது. இட்ஸ் யுவர் டிசிஷன். நாங்கள் என்ன பண்ணோம் பண்ணுறோம், அவ்வளோதான். நாங்கள் என்ன பண்ணோம் நீ சொல்ல போகிறதும் இல்லை, எங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. தானாக சுச்சுவேஷன் வந்துடும், நாங்கள் நீ என்ன நினைக்கிறத பண்ண போகிறோம், இவ்வளோ தானே. இன்னி வரைக்கும் அப்படி தானே நடந்திருக்கு. நம்மளா வந்து அம்மா கர்ப்பத்தில் போய் வசிக்கணும்னு கேட்டோம், நம்மளா 10 மாதம் கழிச்சு வெளில வரணும்னு கேட்டோம். அவன் தானே நடத்தின்னு இருக்கான். பல விஷயங்கள்லாம் இப்போ எங்கேயோ பிறந்திருப்போம், எங்கேயோ வளர்ந்துருப்போம், கடைசியில் எங்கேயோ ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்போம். வை அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நம்ம சொல்ல எனக்கு பிடிச்சது, எனக்கு தேவைப்பட்ட 1000 சொல்லலாம். இன்னைக்கு இங்கே நீ இருக்கணும்னு அவன் சங்கல்பம் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். மார்ஜார நியாயம் சொல்லலாம், பூனைக்குட்டி நியாயம். இந்த பூனைக்குட்டி எங்கே இருக்கணும்னு டெசிஷன் தாய் பூனை மட்டும்தான் எடுக்க முடியும். பூனைக்குட்டிக்கு ரைட்ஸே கிடையாது. கொண்டு மொட்டை மாடியில் வைக்கும், குப்பை தொட்டியில் வைக்கும், ஒரு வீட்டில் பெட்டுக்கே கொண்டு வைக்கும், பாத்ரூம் மேலே கொண்டு எங்கேயா வைக்கும். பூனைக்குட்டிக்கு வந்து சாய்ஸு சான்ஸு ஆப்ஷன்லாம் கிடையாது. லைஃப்பில் சில டைம் அப்படி தான் ஆகிடும். நோ சாய்ஸ், நோ சான்ஸ், நோ ஆப்ஷன், ஜஸ்ட் லிவ். கொரோனா சர்வைவல் 1.5 வருஷமாக சர்வை பண்ணோமே, யாராவது கற்பனை பண்ணோமா? யாருக்கா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதா? ஒன்றும் புரியலையே. லைஃப் இப்படி தான். சில சந்தர்ப்பங்களில் இதுதான் லைஃப். ஸோ எப்போல்லாம் லைஃப்பில் நமக்கு பதில் இல்லையோ, நமக்கு புரியலையோ, கிருஷ்ணாஸ் டெசிஷன்னு தைரியமாக விட்டுடும். அதுக்கு மேலே போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதிங்க. ஆராய்ச்சி பண்ணால் கடைசியில் நம்ம மேலே தான் குத்து மாதிரி வந்து நிற்கும். நமக்கு ஒன்றும் புரியாது, டயர்டாகிடும்.
ஒரு லெவலுக்கு மேலே ஒரு விஷயத்தில் உங்களால் ஒன்றும் யோசிக்க முடியலையா, அது அப்படியே விட்டு சரி இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது, இதில் நான் எப்படி சர்வைவ் பண்ணணும், இவ்வளோதான். ஏன் இந்த சுச்சுவேஷன் வந்ததுன்னு யோசிக்கிறத விட இதில் நான் எப்படி சர்வைவ் பண்ணணும் இவ்வளோ தான் கற்றுக்க முடியும். சில விஷயங்கள் சர்வைவல் கற்றுக்கிறதுக்காக, இல்லாட்டி தெரியாது. நாம் ஸ்ட்ராங் ஆகணும், நாம் இண்டிவிஜுவலாக நிற்கணும்னா சர்வைவல் தெரியணுமே. குழந்தைக்கு 4 மாதம் ஆச்சு, நீ குப்புறத்துக்கோன்னு எந்த அப்பா அம்மாவும் ட்ரைனிங் கொடுக்கல, நீஞ்சணும்னு எந்த அப்பா அம்மா ட்ரைனிங் கொடுக்கல, தவழணும்னு யாரும் ட்ரைனிங் கொடுக்கல, தெம்பு வந்துடுது உட்காரு நடந்து போன அப்பா அம்மா யாரும் ட்ரைனிங் கொடுக்கல, படியேறுன்னு யாரும் சொல்லித்தரல. அதுங்களுக்காக தெரியறது. பசி அழுன்னு நம்மளா சொல்லி கொடுத்தோம். பசி அம்மா எழுப்பணும்னு யாரும் சொன்னா வீணு அழுவும், அல்லறி அடிச்சு அம்மா அப்பா எழுந்துப்பா. அதுக்கு உள்ளேருந்து அந்தரியாமி சொல்லி கொடுக்குறோம். ஸோ சிச்சுவேஷன் ஒன்றும் புரியலை, லைஃப் ஒன்றுமே தெரியலையா, சரி இது சுவாமி ஹாஸ் டிசைடட், லெட் மீ ஹேண்டில் இட், இவ்வளோதான். அந்த சிச்சுவேஷனை கொண்டு வந்து வச்சுட்டான், ஹேண்டில் பண்ண உள்ளுக்குள்ளே கற்றுத்தரான், நம்பிக்கை தைரியம் எல்லாம் கொடுத்துருவோம். ஹேண்டில் த ஷோ. நமக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நடந்துட்டுருக்கு, நடக்க போகிறது. நமக்கு ஹேண்டில் பண்ண முடியாத விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வரப்போகிறது இல்லை. நம்மளை யாரும் ஆப்ரேஷன் சிந்துருக்கு யாரும் கூப்பிட போகிறது இல்லை. நம்ம ஆப்ரேஷன் சிந்துன்னு வேணால் வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸ் வேணால் போட்டுக்கலாம், ஃபேஸ்புக்கில் வேணால் ஃபோட்டோ போட்டுக்கலாம், ஜெய்ஹிந்த் வேணால் சொல்லிக்கலாம். அங்கே சண்டை போடுறவாளுக்கு அது என்ன பண்ண போகிறது நமக்கு தெரிஞ்சாலும் ட்ரை பண்ணலாம், அதுவும் தெரியாது. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடித்த பிறகு அவளே சொல்கிறான், இதெல்லாம் நடந்ததுன்னு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இவ்வளோலாம் நடந்திருக்கா, நம்ம தூங்கிட்டு சமயத்து இவ்வளோ நடந்திருக்கு, டெய்லி நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே போய் ஆப்ரேஷன் சிந்துன்னு அடிச்சிருக்கா, அவ்வளோதானே. இப்போ நம்மளை யாரும் கூப்பிட்டு கேட்க போகிறது இல்லை, நம்ம சிச்சுவேஷன் இவ்வளோ தான். அந்த லெவலில் இருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி கேட்க போகிறோம். இப்போ நம்ம மாத்திரக்கு ஒரு பெண் குழந்தை மாதிரி தான் அங்கேருந்து அந்த பெண் குழந்தைகள், அவள் அந்த பொசிஷனில் இருக்கா, அவளோட டிஸ்கஷன் நடந்தது, அவள் போய் அடிச்சுட்டு வந்தாள், நம்ம மாத்து குழந்தைகள் ஜாலியாக தூங்கிட்டு தான் இருந்தது, அவ்வளோதானே. இதுதான் வாழ்க்கை. அப்போ அவ்வளோ அழகாக ஹாத்திராம் பாவாஜி தைரியமாக இருக்கார். மலையப்பன் சிரித்தான், அவனுக்கு என்ன மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நிருசிம்மம் இவ்வளோ அவதாரம் எடுத்தான். ஹாத்திராம் பாவாஜிக்காக யானையாகவும் வந்தான். அவர் எந்த ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காளோ அந்த ஜெயிலில் யானையாகவே வந்தான். அவர் நன்னா அவளை தூங்க வச்சுட்டு அவர் அழகாக பாலாஜி பாலாஜின்னு ஜெபிச்சுட்டு அவர் தூங்கிட்டார். இவன் யானையாக வந்தான், ஃபஸ்ட் கிளாஸாக எல்லா கரும்பையும் சாப்பிட்டான். ஏன்னா அவர் பார்த்தா இத்தனை கரும்புலாம் என்னால் சாப்பிட முடியாது, சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்து உனக்கே சமர்ப்பணம்னு விட்டார். பகவானிவெல்லாம் நமக்கு கரும்பு நிவேதனமே பண்ணல, எனக்கு நிறைய கரும்பு கிடச்சிருக்கு, எல்லாம் நிவேதனம் பண்ணுறேன். ஏன்னா இன்னி வரைக்கும் அந்த ஹாத்திராம் பாபாஜி மடத்தில் சுவாமிக்கு வெண்ணையும் சர்க்கரையும் டெய்லி கொடுப்பாள். மலையப்பனுக்கு இவா தான் கொடுக்கணும், அவர் தான் பாலாஜியாக பார்க்குறார். அதனால் இன்னி வரைக்கும் மலையப்பனுக்கு இவா மடத்திலிருந்து தான் போகும். அந்த சமயத்தில் நமக்கு பிரசாதமாக கிடச்சா கிடைக்கலாம், அவ்வளோதான். அவர் பார்த்தா எப்போ தான் நான் வெண்ணையும் சர்க்கரையுமாக கொடுத்துட்டு இருக்கேன், இன்றைக்கி உனக்கு கரும்பு கொடுக்குறேன்னு கொடுத்துட்டார். மலையப்பன் வந்தான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருத்தம் அஸ்னாமி பிரயதாத்மனக அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஜம்முன்னு பகவான் சொல்லிட்டான். யாரெல்லாம் எனக்கு பூவோ பழமோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, அவ்வளோ அழகா ஜம்முன்னு எனக்கு கொடுத்துட்டா நான் எடுத்துக்கிறேன்ட்டான். எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு பிளிர் வர பிளிறான் மலையப்ப சுவாமி. அப்போ தான் சரியாக இருந்த திருமண். ஏன்னா அவ்வளோ பெரிய யானை முகத்துக்கு தான் அவ்வளோ பெரிய திருமண் தேவை. இன்னொன்று முகத்துக்கு இவ்வளோ பெரிய திருமணம் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஆனால் அதான் அழகு அவனுக்கு. அப்போ வாசல் காவல்காரன் பயந்து அலறிடுச்சு, என்னடா ஜெயிலுக்குள்ளேருந்து யானை சத்தம் கேட்கறது பார்த்தா ஒரு க்ஷணம் யானை தெரிஞ்சது, கரும்பு கட்டு காலியாச்சு, எழுந்து பார்க்கும்போது யானை மறந்து. அவன் தான் ஐ விட்னஸ், அவனுக்கு பாக்கியம். ஹாத்திராம் பாபாஜியோடைய ஜெயில காவல் காத்துன்றது அவனுக்கு பாக்கியம். ஓடி போய் சொல்ல எல்லாரும் பார்க்க, எல்லாரும் இவர் இடத்துல மன்னிப்பு கேட்க, இவர் ஐஷண்ட போய் நிற்க வைக்க, பகவான் சந்நிதியிலையும் யானையா பிளறி என் பக்தனுக்காக வந்தேன்னு காட்டி கொடுத்துட்டான். எல்லாம் அவன் பண்ணுறான். அத்தனை சிரேஷ்டம் இந்த பாலாஜி. கருணாசாகரன் பக்திக்கு அவ்வளவு அழகாக வசப்படக்கூடியவன் இந்த பாலாஜி. இப்போ பார்த்துக்கோங்க, வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வர்றது, எல்லா சுச்சுவேஷனும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சுச்சுவேஷன்லேயும் சுவாமி நம்ம கூட உண்டு, சந்தேகமே வேண்டாம், துள்ளி கூட சந்தேகமே வேண்டாம். என்ன வேணா இருக்கட்டும்,
பாண்டவருடைய எல்லா விஷயத்தையும் சுவாமி கூட இருந்தானே, திரௌபதியோட எல்லா விஷயத்துலையும் சுவாமி கூட இருந்தானே, அவ்வளோதான். எங்கேயோ அசோகவனத்தில் சீதா இருந்தா, சுவாமி கூட இருந்தார். நாம ஜபமாக ராமநாமமாக கூட இருந்தார். எல்லா சமயத்துலையும் சுவாமி பிரத்யக்ஷமாக வரணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம கூட உண்டு. தைரியமாக இருக்கும், தைரியமாக இருக்கும், கவலையே படாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். அந்த மலையப்பன் அவ்வளவு சிரேஷ்டம். இன்றைக்கும் திருமலைக்குள்ளே கோவிலில் நுழையும் பொழுது ரைட் சைடில் பார்த்தோம்னா மேலே ஒரு கடப்பாறை தொங்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களா? இந்த ராஜகோபுரம் உள்ளே நுழையும் பொழுது ரைட் சைடில் மேலே ஒரு கடப்பாறை தொங்க விட்டுருப்பான். அனந்தாழ்வான் குரோபார்னு போட்டிருப்பான். அனந்தாழ்வான் கடப்பாறைன்னு பேர். அனந்தாழ்வான் சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யன். கர்நாடகா கால் அவர். ராமானுஜருடைய சிஷ்யன். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஒரு நாள் மலையப்பன் சுவாமி ராமானுஜருக்கு காட்சி கொடுத்து சொப்பனத்தில் சொன்னான், நிறைய சிஷ்யார்கால யாராவது ஒருத்தனை எனக்கு பூ கட்டி போடுறதுக்கு அனுப்பக்கூடாதா? அப்போ ராமானுஜர் சிரித்தார். சிந்து பூ மகிழும் திருவேங்கடம்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதாவது நிறைய பூக்கள் உண்டு, எல்லாம் கீழே விழுந்திருக்கும். இப்போ தான் திருப்பதியில் பூவெல்லாம் விற்கிறா தலைக்கு வச்சுக்கிறதுக்கு. ஒரு காலத்துலலாம் போனோம்னா தலையில் வச்சுக்க பூவை கூட எடுத்துடணுன்ருப்போம். மலையில் மலையப்பன் மட்டும்தான் புஷ்பம், வேறு எந்த பூவும் யாரும் தலையில் கூட வச்சுக்க மாட்டான். இன்றைக்கெல்லாம் பூ விற்கிறான். நான் இப்போ பார்த்தேன், பூவெல்லாம் விற்கக்கூடாது ஆக்சுவலாக. அங்கே விற்றா சுவாமிக்கு நம்ம எடுத்து வர பூ சுவாமிக்கு போட மாட்டாங்க. ஏண்டானா அவ்வளவு பூக்கள் அப்படி விழுமா. செண்பகமாய் நிற்பேன்னு குலசேகர ஆழ்வாரே புலம்புறார். அப்போ ராமானுஜர் கேட்டார், உனக்கு என்ன குறை அப்படின்னார். மலையப்பன் சொன்னான், நிறைய பணக்காரன் நிறைய மாலைகள்லாம் போடுறாப்பா, தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் கொட்டி கிடக்கு. ஆனால் எல்லாத்தையும் ஏதோ ஒரு டிமாண்ட் வச்சுட்டே போடுறா. எனக்காக யாரும் மாலை கொடுக்க மாட்டேங்கிறா. இதை கொடுத்தா என்ன கிடைக்கும், இதை கொடுத்தா என்ன கிடைக்கும், இப்படி கணக்கு பண்ணியே கொடுக்குறா. எனக்குன்னு உறுத்தாத ஒரு நல்ல மாலை, எதையுமே யோசிக்காமல் எனக்குன்னு யாராவது மாலை கட்டினா தேவையில்லை. ராமானுஜர் ரொம்ப வருத்தப்பட்டாச்சோ. அடுத்த நாள் காத்தால ஸ்ரீரங்கத்தில் அவரோட சிஷ்யர்கள்லாம் உட்காந்துருக்கும்போது டெய்லி சத் விஷயம் சொல்லுவார். அப்போ சொல்கிறார், திருப்பதியில் போய் மலையப்பனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாராயினும் இருக்கிறீர்களா, தயாரா அப்படின்னு கேட்குறார். யாரும் எழுந்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருமலை ஏறதான் ரொம்ப கஷ்டம், பெரிய கஷ்டம். அதனால் மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதில் யாராவது பெரியவாள்லாம் போய் ஆச்சுன்னா மலை ஏறக்கூடாது. எதுக்குடான்னா, போனவாளுக்கு ஒரு 90 வயசு இருக்கும், கர்மா பண்ணுற அந்த பிள்ளைக்கு ஒரு 70-80 வயசு இருக்கும். திருப்பதி மலை ஏறி இவர் போயிட்டு வரதுக்கு அவர் போயிட்டாருன்னா இந்த கர்மாவும் கெட்டு போயிடும். அதனால் இப்போல்லாம் இப்படி போய் நேரம் இறங்கிடலாம், இப்போல்லாம் கஷ்டமே கிடையாது. அப்போ நிறைய பேர் போக பயப்படுறா. இன்றைக்குமே சில சந்தர்ப்பங்களில் சிறுத்தை புலியெல்லாம் நடமாட்டம் உண்டு. அந்த ஸ்ரீவாரி மெட்டு அலிப்பிரி மெட்டு 2 வழி இருக்கு, 2 வழியுமே உண்டு. இப்போ யாரும் போகிறது பயப்படுறா. இவர் எழுந்து நின்று அடியேன் கிளம்புறேன்னு அப்படின்னு விட்டார். அடுத்த நிமிஷம் அனந்தாழ்வான். அப்போ கூட ராமானுஜர் சொல்கிறார், உன் மனைவி கர்ப்பவதியாக இருக்கலடா. இல்லை பரவாயில்ல, மலையப்பன்ருக்கு, அதுக்கு என்ன கர்ப்பவதியான, அது அவர் தர்மம் தானேன்னு கர்ப்பவதி மனைவியை கூட்டுண்டு மலை ஏறுறார். நேராக போய் கோவில் போய் மலையப்பனை சேவிக்க வேண்டாமா? அது அங்கே போய் எந்த இடத்துல நந்தவனம் அமைச்சா அந்த பூவை பறித்து கட்டி அவர் டக்குன்னு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த டிஸ்டன்ஸ்குள்ளே இருந்தால் தான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகலாம். அப்போ தான் மற்றவா அந்த வாசனையை நுகர மாட்டான். கட்டணும் நேரம் கொண்டு போய் சுவாமி அவர் கழுத்தில் போடும்போது அது மலரணும். அப்போ அந்த வாசனை சுவாமிக்கு தான் போகணும். இந்த ஜாதி மல்லிலாம் வாங்குவோம், அது மலர்றதுக்கு முன்னாடி வாங்கிடணும், அப்போ தான் மலரும் பொழுது வாசம் வரும். அந்த மாதிரி சிலதெல்லாம் ஒன்று நம்மளுடைய பவழ மல்லியெல்லாம் அது மலர்ந்து வாசம் வந்த பிறகு தான் போய் எடுக்கவே முடியும். மல்லி முல்லை ஜாதி எல்லாம் மொட்டாக இருக்கும்போது அது மலரும் பொழுது அந்த வாசனை வரும் பொழுது விகசிக்கும் பொழுது வாசனை சுவாமிக்கு வரணும். அப்போ அவர் இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இடத்த தண்ணி வேணுமே, அதுக்காக ஒரு குளம் வெட்டலான்னு வெட்டுறார். மலையப்பன் பார்த்தா ரொம்ப ஆசையோடு வந்தான். சின்ன குழந்தையா பாலாஜியாக வந்தான். சின்ன குழந்தையா வந்து, சுவாமி ஏதோ கைங்கரியம் பண்ணுறா போல இருக்குது, உங்களுக்கு எதாவது ஒத்தாசம் நான் பண்ணுறேனே. உனக்கு அனந்தாழ்வான்னு சொன்னார், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசை இருந்தால் நேராக ஸ்ரீரங்கம் போ, என் குரு ராமானுஜர் இருக்கார், அவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு எதான கைங்கரியம் கொடுப்பார். ஏன் கைங்கரியத்தை நீ பிடுங்காது, எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சி அதில் கை வைக்காதேன்ற. இவன் பார்த்தா இவர்கிட்ட சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் மண்ணை வெட்டி கொடுக்குறார். அவரோட மனைவி கர்ப்பவதி மண்ணை கொண்டு போய் தூரத்தில் போடுறார்.
அப்போ இது பாதி வேலை வந்துடுது. அம்மா கர்ப்பவதியாக இருக்கு, உடம்பு கலப்பாக இருக்குது, ஒன்று பண்ணுங்க, பாதி தூரம் நீங்கள் கொண்டு வாங்க, மீதி தூரம் நான் கொண்டு போய் போடுறேன், உங்களுக்கும் அழப்பமாக இருக்கும், எனக்கும் சௌகரியமாக இருக்கும். கர்ப்பவதி, இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்கா. மலையப்பன் கேட்கணுமா? அழகன் தானே, இவ்வளோ அழகாக இருக்கேன். ஆனால் மலையப்பன் அவளுக்கு தெரியல, இவருக்கும் தெரியல, அவளுக்கும் தெரியும். போனால் மண் வாங்கிட்டு வந்தால் தலையில் சும்மாடு வச்சு பாண்டு வச்சு தூக்கிட்டு வரா, மண் சட்டியை வச்சுட்டு. இவன் வாங்கிட்டு வந்தால் கொண்டு போய் கடற்கடன்னு போட்டு கடற்கடன்னு ஓடி வந்தான். அந்த ஆர்வ கோளாறு, இந்த குழந்தைங்க சமயத்தில் ஒரு ஆர்வ கோளாறு உண்டு இல்லையா, அந்த ஆர்வ கோளாறு ஒரு கண்டுபிடிச்சிட்டார். எப்படி இவ்வளோ வேகமாக வந்தாய், நான் சொன்ன இடத்துல மண்ணை கொட்டினியா இல்லையா? அவளுக்கு வேர்த்து போயிடுத்து. யோசிச்சு இல்லை, ஒரு பைய வந்தான். யார் அந்த பைய தானே என்கிட்ட வந்து மண்ணை வெட்டுறேன்னு கேட்டான், அவன் தானே? ஆமாம். அவனுக்கு திமிர் அடங்கலை. இந்தா நீ மண்ணை எடுத்துகிட்டு போவோம், பின்னாடியே நான் வரேன்னு வர. அவள் சொல்ல, இல்லை குழந்தை பேசாதே போ அப்படின்ட்டான். இவன் அழகாக காத்துன்னு, என்னம்மா நேரமாக எடுத்து, இன்னும் டயர்டாக எடுத்தேன், நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து வாங்கிக்கிறேன், கவலைப்படாதீங்கன்றான். இவன் கண்ணால் காட்டுறாடே, என் பின்னாடி என் வீட்டுக்காரர் ஒளிஞ்சிருக்காரா, உன்னை பிடிக்கிறதுக்காக காத்துட்டுருக்காரா. இது ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. என்னம்மா கண்ணை பின்னாடி பின்னாடி காட்டுறல, யார் இருக்கா? உங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்காரு. போச்சு, தானாக வாயை விட்டுட்டான். அதுக்குள்ளே இவள் மண் சட்டியை கொடுக்க, இவன் அதை வாங்க போக, இவர் பாஞ்சி அவனை பிடிக்க, அவன் உடனே கண்ணு, பெரிய கண்ணு வேறு ஏற்கனவே இவனுக்கு, இன்னும் கண்ணு பெருசு போய் இவர் கையை உதறிட்டு இவர் ஓடாதரா நில்லுன்னு சொல்லி, இவர் ஐயோ குழந்தைய விட்டுடுங்கோளேன், பாவம் தெரியாதனமாக பண்ணிட்டான், விட்டுருங்கோ, நான் கொண்டு போய் கொட்டுறேன். இவ கத்த, இவ கேள், யார் கேட்க போகிறா? இவரோட சத்தம் 2 பேருக்கு காதுலையும் விழல. இவன் கோவிலுக்கு அப்பிரதட்சணமாக வேற ஓடுறான். இன்றைக்கும் இந்த உற்சவம் உண்டு. மலையப்ப சுவாமி அப்பிரதட்சணமாக கோவிலுக்குள்ளே போவார். இன்றைக்கு மலையப்பன் வந்து அந்த உற்சவ சமயத்தில் இந்த அனந்தாழ்வான் திருநந்தவனத்துக்கு வந்துட்டு அப்பிரதட்சணமாக அப்படி போவார். கோவிலோட பேக் சைடில், ரைட் சைடில் போயாச்சுன்னா லட்டு தான் கொடுக்குற இடம், லெஃப்ட் சைட் கார்னரில் தான் அனந்தாழ்வான் நந்தவனம் இருக்குது. இந்த வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ்லாம் தாண்டி அந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்குது. இந்த சகசலங்கார தீப உற்சவம் நடக்கும் இல்லையா, இது இந்த எண்டு, அதோட அந்த எண்டில் தான் அனந்தாழ்வான் திருநந்தவனம். நம்ம கோவிலுக்குள்ளே போகும்போது மேலே ஒரு இடத்துல அப்படி பிரிட்ஜில் அப்படி கிராஸ் பண்ணி கோவில் பக்கத்தில் இருக்கும். அந்த பிரிட்ஜோட அந்த எண்டு ரோடில் அனந்தாழ்வான் நந்தவனம். இவர் துரத்த அவன் ஓட கடைசியில் கடுப்பாய் கையில் இருக்க கடப்பாரி வீசினார். அவர் வீசவும் இவன் திரும்பவும் கரெக்டாக தாடையில் பட்டு அடித்தது சுவாமிக்கு. ரத்தம் சொட்ட 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 கோவிலுக்குள்ளே ஓடினா சந்நிதியில் போய் மறைஞ்சவர். பின்னாடியே துரத்திட்டு வரார். பார்த்தா அதுக்குள்ளே பகவான் மலையப்பனுடைய தாடையிலிருந்து ரத்தம் வழியாது. பக்தாள்லாம் பயந்து போயிட்டா. இவர் வந்து கத்துறார், நீதானா அது, இனி வந்தியோ ஜாகிரதை அப்படின்றார். எல்லாரும் கேட்குறா என்ன ஆச்சுன்னா, எல்லாம் சொல்கிறார். அவெல்லாம் அழறா, சுவாமி அடிச்சேடா, பின்ன ஏன் கைங்கரியத்தை படிக்க வந்தா, நான் அவருக்கு தான் பூக்கட்டி போட தான் வந்திருக்கு, அதுக்கு என்ன அவசரம் அப்படிங்க. அப்போவா சொன்னா, இந்த காயத்துக்கு மருந்து போடுற திராணி எங்களுக்கு இல்லை, நீரே ஏதானும் பண்ணுன்னு சொல்ல பச்சை கற்பூரத்தை வாங்கி நல்லா அடிச்சு இப்படி அடைச்சாரம். அதனால தான் மலையப்பனுக்கு மட்டும் இந்த இடத்துல வெள்ளை வெள்ளைன்னு ஒரு ஃப்ரெஞ்ச் பியர்ட் மாதிரி ஒரு ஒயிட் கலரில் இப்படி ஜம்முன்னு, வேறு யாருக்கும் கிடையாது. 108 திவ்ய தேசத்தில் எந்த பெருமாளுக்கும் இந்த இடத்துல வெள்ளையாக கிடையாது. சுவாமி மட்டும் இன்னி வரைக்கும் பச்சை கற்பூரம் வச்சு, அந்த காய் இன்னும் ஆறலையான்னு சொல்லுவா, இன்னி கூட லேசாக இருக்கான், ஆறுறதுக்காக வச்சுட்டே இருக்கான்னு. அவர் பழக்கப்படுதார் இன்னி வரைக்கும். அது ஒரு அழகாக எடுத்து மலையப்பனுக்கு, அது ஒரு ஸ்டைலாக எடுத்து. இந்த இடத்துல இன்றைக்கி எங்கெல்லாம் ஸ்ரீனிவாசன் கோவில் கட்டுறாலும் எல்லாரும் தாடியில் வச்சுருவா. எதுக்கு நான் வச்சா தான் அது மலையப்பன், இல்லைன்னா அது மலையப்பன் ஒத்துக்க மாட்டோம். அவ்வளவு சிரேஷ்டம். இன்றைக்கும் அந்த கடப்பாறை கோவில் வாசலில் சுவாமி தொங்க விட்டுருக்கார். எப்பயாவது உள்ளே போகும்பொழுது நல்ல தரிசனம் வேணால் அந்த கடப்பாரியை மானசீகமாக எடுத்துகிட்டு போயிடுங்க, தானாக தரிசனம் நிற்க வச்சு சுவாமி கொடுப்பார். அப்போ பகவான் பக்தனிடத்தில் அடி வாங்கவும் காத்துட்டுருக்கா. அந்த பகவான் அவ்வளவு பெரியவன். அனுகிரகம் எப்படியெல்லாம் லீலை பண்ணுறான் பாருங்க. ஹாத்திராம் பாபாஜியோட தாயக்கட்டை விளையாடி ஒரு லீலைன்னா, அனந்தாழ்வான்கிட்ட அப்படி அடி வாங்கி ஒரு லீலை, என்ன சொல்கிறது. அதனால தான் அவனிடத்தில் அத்தனை ஒரு பிரீத்தி. அதுவும் ராமானுஜர்லாம் திருமலைக்கு வந்த பொழுது முட்டிக்கால் போட்டு ஏறினாராம், கீழேந்து கம்ப்ளீட்டாக. இன்றைக்கும் நம்ம மேலே ஏறினோம்னா மோக்காலம் மெட்டுன்னு ஒரு இடம் உண்டு, கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும் அந்த படி, ஒரு 2000 படி தாண்டதுக்கப்புறமா வரும். அந்த இடத்துல பார்த்தா இன்றைக்கும் கர்நாடகக்காரா ஆந்திராக்காரெல்லாம் அங்கே மட்டும் முட்டிக்கால் போட்டு ஏறுவாள். தமிழில் அதுக்கு பேர் முழங்கால் முறிச்சான்னு அந்த இடத்துக்கு பேர். அது ராமானுஜர்
மலை ஃபுல்லாகவே கால் கொண்டு ஏற மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டால் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு குலசேகர ஆழ்வார் சொல்லியிருக்கார். ஸோ இந்த மலையை சாலக்கிராம மலை நம்ம அன்னமாச்சாரியார் பார்க்குறார், சாலக்கிராம மலையாக பார்க்குறார். ஒவ்வொரு மரமும் ஒரு ரிஷி, ஒரு ஞானி, ஒரு தபஸ்வியாக பார்க்குறார். கல்லெல்லாம் ஞானி, அவ தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். அதனால் திருமலையே எம்பெருமானுடைய விசேஷமான ஸ்வரூபம். ஸ்ரீனிவாசன் தான் ஜூனியர், மலை ரொம்ப பழசு. அதனால தான் மலைக்கு அவ்வளோ மரியாதை. திருவேங்கடமலை அவ்வளவு சிரேஷ்டம், திருவேங்கடமலை அவ்வளவு சீனியர். அதனால தான் வராகரங்க உட்காந்துட்டு இருக்கார். அப்போ சுவாமி ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு ஏறுறாராம். ஏறி ஏறி அந்த முக்காலமெட்டுன்னு சொல்லுவா, முழங்கால் முறிச்சான்னு பேர். முட்டிக்கால் போட்டு ஏன்னா எவ்வளவு கால் இதுவாகிடும், இந்த தோல்லாம் பிஞ்சிடுமே. அந்த இடத்துல ராமானுஜர் கொஞ்சம் டயர்டாக உட்காந்தார். இன்றைக்கி அங்கே ஒரு ராமானுஜர் சன்னதி உண்டு. அத்தனை சிரேஷ்டம் அந்த மலையப்பன். அதனால் இந்த பகவான் அத்தனை லீலைகள் பண்ணுறான். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த மலையப்பன். அவன் கூட இருக்கான். ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண். அதுதான் தயாசதகம் அப்படின்னு நிகமாந்த மகாதேசிகர் மலையப்பனுடைய தயையே பாடியிருக்கார். பகவானுடைய காருண்யம் எக்ஸ்ட்ராடினரி, நம்மளால் இமேஜின் கூட பண்ண முடியாது. இன்னி வரைக்கும் கருணை தான் பண்ணியிருக்கார், கெடுதல் பண்ணலை. அவ்வளோ பிரார்த்தனை பண்ணோம், அவ்வளோ நாமஜபம் பண்ணோம். அதனால தான் வாழ்க்கை நன்னா இருக்குது. இதோடைய சில ஃபெயிலியர்ஸ், சில நஷ்டங்கள், சில வியாதிகள், சில கஷ்டங்கள், சில அவமானங்கள், சில பிரச்சனைகள், இதுக்காக வாழ்க்கை நொந்து போகிறதுக்கோ சுவாமி கூட இல்லையோன்னு யோசிக்கிறதுக்கோ அவசியமே கிடையாது. எல்லாம் பார்ட் ஆஃப் த லைஃப், அவ்வளோதான். இது ஒன்றும் பண்ண முடியாது. சமயத்தில் இந்த நேந்திரம் பழம்லாம் வாங்கினோன்னா நல்லா கருத்து போகும், தோல் கருத்தாக தான் அந்த பழம் நல்லா கணிஞ்சிருக்கும். சில டைம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி மேலே கருப்பாக, உள்ளுக்குள்ள இனிமையான பகவத் அனுபவம் உட்காந்துருக்கு. ஸோ கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ், அதான் வாழ்க்கை. அந்த மலையப்பன் அவ்வளவு லீலைகள் நிறைய பண்ணியிருக்கான். அந்த சில லீலைகள் நாம் இன்றைக்கி அனுபவிக்கிற பாக்கியத்தை மலையப்பன். இன்றைக்கி அந்த பஞ்சமி தீர்த்தம், இன்றைக்கி மலை மேலேருந்து அலர்மேல் மங்கா தாயாருக்கு சீரெல்லாம் வரும், புடவை எல்லாம் கொண்டு வந்து தாயார் அதை உடுத்திட்டு தான் அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்குறார். அத்தனை சிரேஷ்டம் இந்த மலையப்பன். மகா பெரியவா அழகாக ஒரு சந்தர்ப்பத்தில் மலையப்பனை சேவிக்க போகிறார். அப்போல்லாம் பெரிய படிகள்லாம் கிடையாது, இப்படி காட்டு பார்த்த மாதிரி தான் இருக்கும், அங்கங்கே படி இருக்கும். அப்போ ஒரு வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை மலைக்கு அதை அழிச்சுட்டு போகிறது. மேலே ஏறும் பொழுதெல்லாம் எங்கெல்லாம் படி வருதோ அங்கெல்லாம் படி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே வரதான். பெரியவா வந்தார், இப்படி மகாபரி நடந்துகிட்டே வந்தாராம். ஒரு சைடில் மகாபரிவா சிரிச்சுட்டு, அந்த குசும்பெல்லாம் பெரியவாக நிறைய உண்டு, சிரிச்சுட்ட குழந்த வயசாக எடுத்துகிற மாதிரிலாம் படிக்க முடியாதுரா, படி படி படினா. உடனே அவன் கையை கூப்பிட்டு, பெரியவா மன்னிக்கணும், படின்னு நான் சொன்னது ஏறுற படியை. ஓ, நான் நீ படிக்க சொன்னியோன்னு நினச்சிட்டேன்டா குழந்தை, நீ படுறா இனிமேல் அப்படின்னு. அப்போ உடனே அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இனிமேல் படின்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பெரியவாளை ஜாகிரதை ஆயிடுச்சுன்னு போனமே. இப்போ பெரியவா சொன்னாலாம், படி படின்னு சொல்கிறது கோவிந்தா கோவிந்தா சொல்லு. அப்போ கோவிந்தா நீயும் சொல்லிவிடுவேன், நானும் கேட்டுருவேன், நானும் ஒரு கோவிந்தாவை சொல்லிவிடுவேன், நானும் படி ஏறிடுவேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கோவிந்தா கோவிந்தா அவன் நிறைய படி ஏறணும் பெரியவா. அப்போ இதை நான் படிக்கிறேன்டா வந்து, இது படிக்கிறது ஈஸியாக இருக்குது, கோவிந்தா கோவிந்தா. அதனால தான் கோவிந்த நாமம். சரியாக கோவிந்த நாமத்துக்கும் திருப்பதி பெருமாளுக்கும் சம்மந்தமே கிடையாது. தில்லையில் இருக்கக்கூடிய சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருந்த கோவிந்தராஜனை கிருமி கண்ட சோழன் கடலில் கொண்டு போட்டுடுறான். அப்போ சுவாமி ராமானுஜர் கோவிந்தராஜன் மூர்த்தியை மலையடிவாரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறார். திருப்பதியில் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு, இந்த கோவிந்தன் தான் மேலே இருக்கான், அந்த ஸ்ரீனிவாசன் தான் இந்த கோவிந்தன். அதனால தான் ஏடு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. மலை ஏற முடியாதவா இந்த கோவிந்தனை சேவிச்சாலே அந்த ஸ்ரீனிவாசனை சேவிச்ச மாதிரி அந்த ஸ்ரீனிவாசன் தான் இங்கே கோவிந்தனா. அதனால கோவிந்தா கோவிந்தா. நம்ம இன்னி வரைக்கும் கோவிந்தானா மலையப்பன், இந்த பாலாஜி கோவிந்தா, இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் அவனுக்கான உண்டான பெயர்களை ஆயிடுது. அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு. இன்றைக்கி பஞ்சமி தீர்த்தம், விவாக பஞ்சமி.
பாங்கிய பிகாரி கிடச்ச நாள். ஸோ ராமன், கிருஷ்ணன், வேதவதி, ஹாத்திராம் பாபாஜி, ராமானுஜர், மகாபரிவா இவ்வளவு பேரும் அனுபவித்த மலையப்பனுடைய சின்ன சின்ன விஷயங்கள் அனுபவித்தோம். மலையப்பன் அஷூரன்ஸ், நான் இருக்கேன், இதுதான், நான் உன் கூட இருக்கேன், எல்லா சமயத்துலையும் உன் கூட இருக்கேன், எல்லா கவலைகளையும் எனக்கு கொடுத்துடு, நீ நிம்மதியாக சந்தோஷமாக திருப்தியாக குதூகலமாக உற்சாகமாக இரு, நீ என் குழந்தை, நீ என்னுடைய சொத்து, நான் உன் கூட இருக்கேன், நீ என்னோட இருக்காய் அப்படின்னு ஒரு ரீஅஷூரன்ஸ். அதனால் ஏடு கொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. இத்தனைக்கும் அங்கே மலையில் போனால் யாரும் பெருசாக அந்த பாமர ஜனங்கள்லாம் கோவிந்தான்னு கூட சொல்ல மாட்டா, கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லுவாள். வி கூட வராது. இந்த முக்கு லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் குறையொன்றுமில்லை புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் எழுதியிருக்கார், ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சுவாமி புஷ்கரணி, கோணேரின்னு பேர் அதுக்கு. அதில் கோணேரி வாழும் குறுகாய் பிறப்பேனேன்னு குலசேகர ஆழ்வார் சொல்வார். அந்த குளத்தங்கரையில் நான் ஒரு நாரைன்ற பறவையாக இருந்தால் கூட என் ஜென்மா சாப்பல்யமாயிடும்ன்றார். கோன் ஏரி, அந்த சுவாமி புஷ்கரணியில் குளிச்சாச்சுனாலே எல்லாத்துக்கும் சுவாமி ஆகக்கூடிய பலங்கள். அதாவது சுவாமி புஷ்கரணி, ஸ்ட்ரெயிட் தமிழ் பதம் கோணேரி, அவ்வளோதான். அவர் அங்கே உட்காந்து குளிச்சுட்டு திரும்பிட்டு இருக்கார். இப்போ யாரோ ஒரு பாமரன் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி முங்கிட்டு திருப்பி கோவிந்தா கோவிந்தான்னு கத்தினான். சம்ஸ்கிருத வித்வான். கோவிந்தா அதானே சரி, கோக்களுக்கெல்லாம் இந்திரன் கொடுத்த பேர் இது கோவிந்த நாமம். இவன் என்ன கோவிந்தா கோவிந்தான்றான். அவனை திருத்துவோம்னு நல்ல பெரிய சரீரம் உண்டு, முக்கு லக்ஷ்மி நல்ல கனத்த சரீரம், வேகமாக எழுந்தாராம். அப்போ அவன் அந்த விமான வெங்கடேஸ்வர் அதுவே பார்த்தா தெரியும், கையை கூப்பிண்டு கோவிந்தா போன வருஷம் வந்தேன் கோவிந்தா, மொட்டை அடிச்சினேன் கோவிந்தா, குளிச்சேன் கோவிந்தா, ஒரு வருஷம் வாழ்க்கை நல்லா போச்சு கோவிந்தா, இந்த வருஷம் நல்லா நீ பார்த்துக்கோ கோவிந்தா. எழுந்தவர் அழுதுண்டே உட்காந்துட்டாராம். நான் யார் அவனை திருத்துறதுக்கு? இந்த கோவிந்தா அவனுக்கு புரியுறது. ஒரு வருஷம் வாழ்க்கையை அவன் நடத்திட்டான்னு கேரண்டி சொல்கிறான், இவனுக்கு தெரியறது கோவிந்தா நடத்துகிறான்னு. என் சம்ஸ்கிருதத்தை வச்சு நானத்தை பண்ணுறது. கோவிந்தனுக்கு இவன் பாஷை புரியுறது, கோவிந்தோட அணுகு அவனுக்கு புரியுறது. அவனுக்கு கோவிந்தா வேணா தெரியாமல் இருக்கானா, கோவிந்தா கிருபா பண்ணுறான்னு புரிஞ்சுடுது இல்லை. இவன் கூட இருக்கான்னு ரியலைஸ் பண்ணுறான். ஒரு சாதாரண பாமரன், அவனுக்கு வாழ்க்கையில் பெருசாக என்ன சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்லாம் தெரியும். ஆனால் ஈ இஸ் ஹாப்பி பிகாஸ் மை கோவிந்தா இஸ் வித் மீ. இவ்வளோதான். இது தெரிஞ்சால் போதும். அதெல்லாம் விட்டுருங்கோ. சரீரத்துக்கான சௌகரியம், லைஃபோட ஸ்டேட்டஸ், சோஷியல் ஸ்டேட்டஸ், இது எல்லாம் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்க்காக வச்சுருக்கோம். இது எதனாலே அவனை வசீகரிக்க முடியாது. அவன் நம்ம பக்திக்கு மட்டும்தான் வசப்படுறான். இட் ஜஸ்ட் நீட் அவர் லவ். அதுக்காக அப்படி கஷ்டப்பட்டு உடம்பை கஷ்டப்பட்டு திண்டு விரதம் இருந்துண்டு அப்படிலாம் சொல்ல. நினச்சிக்கோ, உன் வேலையை பண்ணு, ஐஎம் வித் யூ. பக்தி ரொம்ப சுலபம். நம்மளை போட்டு கஷ்டப்படுத்திக்கலாம் வேண்டிய அவசியமே இல்லை. அதான் மலையப்பன் பார்ப்பான், லைனில் நின்றுதான் கூட கொண்டு சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ கொடுத்துட்றான். பட்னியோடலாம் போகவே முடியாது திருப்பதிக்கு. இப்போ கூட நான் 20ஆம் தேதி போயிருந்தேன். கதலை 9 மலை ஏறதுக்காக மட்டும்தான் போனோம். உள்ள சீனிவாசனை பார்க்க போகவே இல்லை. 9:40 ஏறினா 1:40 மலை ஏறியாச்சு. பசிக்கிறது, வயலில் ஒன்றும் சாப்பிடல. எதோ இடத்த மோரோ நம்ம குடித்தோம், ஜூஸ் அதை குடித்தோம். பசிக்கிறது. சரி, கோவில் வாசலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த தரிகொண்ட வேங்கமாம்பா, அவரோட அந்த அன்னச்சத்திரம் தரிகொண்ட வேங்கமாம்பா, அந்த அம்மா தான் திருப்பதியில் அன்னதானம் ஆரம்பித்தா. சின்ன வயசுலேயே கணவனை இழந்தவள் அவள். ஆனால் பூ போட்டு அலங்காரத்தோடு இருந்தா. ஊரெல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. அவள் சொன்னா, மலையப்பன் தான் எனக்கு பத்தின்னுட்டா. எனக்கு பர்த்தா மலையப்பன்னு அதே காஸ்டியூமோட திருப்பதியில் வந்து இருந்தா. இன்றைக்கி ராத்திரி பகவானுக்கு முத்து ஆர்த்தி ஒன்று உண்டு. ஒவ்வொரு ஆர்த்திக்கு இவள் முத்து கொடுப்பார் சுவாமிக்கு. அவள் தான் ஆரம்பித்து வச்சா. அவள் தான் அங்கே அன்னதானம் பண்ணிட்டு இருந்தா. அப்போல்லாம் மலையில் வேற ஒன்றும் கிடையாது. அந்த அம்மா பண்ண அன்னதானத்தை நம்பி தான் பல ஜீவர்கள் மலையப்பனையே சேவிச்சா. அதனால் இன்னி வரைக்கும் தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னச்சத்திரம்னு பேர். இன்றைக்கும் வராகசுவாமி கோவில் நேர் எதிர்க்க மேலே ஏறினோம்னா அங்கே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் உண்டு திருப்பதியில். அந்த ஸ்கூலில் தான் அந்த அம்மாவோட சமாதியே இருக்குது. தரிகொண்ட வேங்கமாம்பா சமாதி. திருப்பதியில் ஸ்ரீனிவாசன் தவிர பார்க்க நிறைய இருக்குது. நம்ம எல்லாம் ஸ்ரீனிவாசன் பார்த்து வந்துடுவோம். ஸ்ரீனிவாசனை சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த தரிகொண்ட வேங்கமாம்பா இவெல்லாம் ஓரந்தள்ளி வச்சுடுறா. அப்போ கூட டெய்லி ராத்திரி அவள் வந்து சுவாமிக்கு ஆரத்தி காட்டுவாள்.
அப்படி ஒரு பாக்யவதி அந்த அம்மா. நான் அப்படியே நினச்சேன் 1:40 நல்லா பசிக்கிறது, மலை ஏறி ஏறியாச்சு, இன்னொரு 5 நிமிஷத்தில் கோவில் போயிடலாம், வாசலில் நமஸ்காரம் போட்டுவிட்டு முடிஞ்சால் வராக பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டு கூட வந்து பார்த்துக்கலாம். எதுவும் இல்லைன்னா பக்கத்தில் நிறைய கடைகள்லாம் கையேந்தி போகிட்டு ஹோட்டல்லாம் எதையோ சாப்பிட்டுக்கலாம்னா நாங்கள் இப்படி கிராஸ் பண்ணுறோம், பிரசாதம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ரொம்ப உரிமையோட ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா சுட சுட அப்போ தான் வந்து அந்த கதம்ப சாதம் இறங்குறது. வச்சுட்டு சாமி வாங்கிட்டு போங்க, யாரோ ஒருத்தி உட்காந்துருக்கா. நிஜமாக எனக்கு அழுக்க வந்தாச்சு. பசிக்கிறது, போய் சாப்பிட்ணும், எங்கே போய் சாப்பிட போகிறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அவ்வளோதான். சரி எங்கே போய் சாப்பிட்றது, கூட மனைவி வந்திருக்கா, என்னோடய ஃபிஷன் வந்திருக்கா, நாங்கள் 3 பேர் தான். ஆனால் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சாச்சு. பார்த்தா சுட சுட மலையப்பன். அது நான் ஏறி இன்னொரு கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கே போங்க, இன்னொரு 100 மீட்டர் தள்ளி போனால் அங்கே அன்னம் கொடுக்குறான்னா கூட எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. நான் எங்கே கிராஸ் பண்ணுறேனோ அந்த இடத்துல என்னை கூப்பிட்டு சுட சுட சாதம் தரேன்னா, ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. எனக்கு பசிக்க ஆரம்பிக்கிறது, அதுவும் எனக்கு கதம்ப சாதம் ரொம்ப பிடிக்கும். சுட சுட ஒரு தடவை சாப்பிட்டு திரும்பி போய் தட்டுக்காங்க, இல்லை கொஞ்சம் போடுமா இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறேன். அன்றைக்கி சாப்பிட்டு எனக்கு அப்புறம் பசிக்கவே இல்லை. அன்றைக்கி ஹோல்டே எனக்கு ஹோல்டே பசி, ஏன்னா அதான் கிருப்பை. அப்போ இவ்வளோ தெரியுன்றவனுக்கு மற்றெல்லாம் தெரியாதுன்னு நான் தெரியும். நாங்கள் கிளம்பவே சொன்னேன், மலை ஏறி அவனை பார்க்கலாம் வரப்போகிறது இல்லைப்பா, மலை ஏற நீ ரொம்ப பிகு ஆள், ரொம்ப பிஸி ஆள், உன்னாலாம் பார்க்கலாம், பெரிய பிளான்லாம் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் முடியாது. மலை ஏறி வரேன், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும், இவ்வளவு தான் நான் கிளம்பியிருக்கேன். அதுக்கே இந்த கிருப்பை வெறுமை ஏறினதுக்கு நம்ம கடை கடன் அப்படியே பிரதம்லாம் இருந்துலாம் இல்லை, காத்தால இங்கே சாப்பிட்டு தான் போயிருக்கோம், காத்தால ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிருக்கோம். ஆனால் மலை என்ன எனக்காக நீ மலை ஏறினல்ல, இதுக்காக இந்த அதுக்கோட நாங்கள் டிரைவரோட சொல்லி டிரைவர் லட்டுலாம் வேறு வாங்கி வந்துவிட்டோம். நான் அவனை உள்ளே போய் பார்க்குற ஐடியாவே இல்லை. நீ உள்ளே வரலன்னா என்னடா கண்ணா, உனக்கு வேண்டியது நான் தரேன். ஹாத்திராம் பாபாஜி சன்னிதி ரொம்ப வருஷத்து ஆசை, இந்த வாட்டி ஆயிஷன்ட்டு போய் ஏகாந்தமாக காட்சி. ஸோ காட்ஸ் பிளான் ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட் அக்செப்ட் இட், ஹோல்ட் த ஃபெய்த், ட்ரஸ்ட் த ப்ராசஸ். என்ன நடந்ததோ நன்மைக்கு, நடப்பது நன்மைக்கு, நடக்கப் போவதும் நன்மைக்கு. மலையப்பன் கூட உண்டு, ஏதான ஒரு ரூபத்தில் எப்படியோ நம்ம கூட இருந்து வழி காற்றான். அதனால் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இனியும் ஜாலியாக வாழுங்க, இன்னும் ஹாப்பியாக வாழுங்க, அவ்வளோதான். இன்னும் ஹாப்பியாக இருங்கோ. சின்ன சின்ன விஷயங்கள், சில மனஸ்தாபங்கள், சில மனக்கவலைகள் அதெல்லாம் மறக்க பழகிக்கோங்க, டைவர்ட் பண்ண பழகிக்கோங்க. மறக்காது, உள்ளே இருக்கும். அந்த காயம் மாறினால வடு ஆறாதுன்னு சில வடு இருக்கும். அந்த வடு வரும்பொழுதெல்லாம் இல்லை என்னை காப்பாற்றி விட்டுருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா அந்த நரக வேதனை நம்ம வெளில சொல்ல முடியாது, சொன்னால் மற்றவாளுக்கு புரியவும் புரியாது. நாம் என்ன வாட் வி ஹவ் கான் த்ரூன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வலியோ அந்த ஒரு மனசுக்குள்ளே இருந்த துக்கமோ நோ ஒன் கேன் எக்ஸ்பிளைன். சரி, ஆனால் ஒன்று, என் கூட நீ இருந்தாய், ஏன்னா அதுலேயே மீட்டு விடுதலும் கொண்டு வந்திருக்காய், இனியும் அழிச்சுட்டு போயிடு. அவன் கையை பிடிச்சு அப்படியே நடந்துடுவோம். நாம் பிடிக்கலனாலும் அவன் நம்ம கையை பிடிச்சுட்டு இருக்கான், அவன் நம்ம கையை பிடிச்சுருக்கான், அதில் சந்தேகமே இல்லை. நம்ம கையை அவன் பிடிச்சுட்டு இருக்கான், அவன் அழிச்சுட்டு போகிற பாதையில் தான் நாம் போயிட்டு இருக்கோம். நம்ம அவனை மீறி நமக்கு ஒரு தனி பாதையெல்லாம் உண்டாக்கிலாம் போகவே முடியாது. இரண்யகசிபு போக முடியாது, நம்ம எங்கே போகிறதுக்கு? எல்லாரையும் அவன் கையை பிடிச்சி அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இவ்வளோ தூரம் அழிச்சுட்டு வந்துட்டான், இனியும் அழிச்சுட்டு போவான். அவன் போகிற வழியில் என்னெல்லாம் காட்டுறானோ, என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறானோ ஜாலியாக கத்துண்டு போவோம். இந்த வாழ்க்கை சுகமானது, இனிமையானது, ரசமானது, அற்புதமானது, ஆசீர்வாதம் உடையது. இட்ஸ் அ பூன். என்ஜாய் த பிளஸ். பகவானுடைய சங்கல்பம் இன்னைக்கு அழகாக மலையப்பன் அந்த விவாக பஞ்சமி அன்னைக்கு, நீ 25 டேட் சொல்லும்போது கூட நான் கவனிக்கல, நேதாவோ விவாக பஞ்சமி அன்னைக்கு வருதே சத்சங்கம். அதான் பகவத் சங்கல்பம். அவன் இதை மலையப்பன் கூட இருக்கான்றதுக்கான ப்ரூஃப். நீ 3 டேட் சொன்னது 25, கரெக்டாக 25 நான் இருந்தேன், அவ்வளோதான். நாளைக்கு கூட ஒத்துட்டுருக்கலாம், ஆனால் இன்றைக்கி தான் பண்ணணும், he has decided. ஸோ அவனுடைய கிருப்பை, அவனுடைய ஆசீர்வாதம் கூட இருக்குது. சந்தோஷமாக, நிம்மதியாக, திருப்தியாக இருக்கும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே,
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो तिरुपति एळुमल वेंकटेश स्वामी की. एडुगुंडलवाड़ा वेंकटरमण गोविंदा गोविंदा. राधे कृष्ण राधे कृष्ण.